Good evening, guys. After 2 months of CAP session, so இன்னைக்கு வந்து ஒரு புது புக் மோட்டிவேஷனல் இன்டர்வியூவிங் அப்படின்ட்டு எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நான் வந்து அந்த திங்க் அகைன் அப்படின்ற புக் வந்து படிக்கும்போது ஒரு சாப்டரில் ஹவு டு சேஞ்ச் அதர்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே தான் இந்த டெர்மினாலஜியை வந்து நான் கேட்டேன். ஸோ மோட்டிவேஷனல் இன்டர்வியூ என்ன என்ன அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி மேலும் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்ததுனால நான் அந்த அந்த ஆத்தர் வந்து எதை புக்கை ரெஃபரன்ஸாக வச்சுருந்தாரோ அந்த புக்கையே நான் வந்து வாங்கிட்டேன். அது வந்து இப்போ ஒரு நிறைய பார்ட்ஸ் அந்த புக்லேயே இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்ட் 1 பற்றி பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ, இன்னைக்கு பிபிடி எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் கேஷுவலாகவே நம்ம வந்து பேசிடலாம். அறம் செய்ய விரும்பு. ஸோ நம்ம தமிழ் கல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆ அந்த ஆளையே வந்து பார்த்தீங்கன்னா அறம் செய்ய விரும்புன்னே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். அதே மாதிரி நம்ம நம்ம பாரம்பரியமாகவே வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு கல்ச்சர் தான். அதனால வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி குட் பிகினிங் ஆக்சுவலாக. அது நம்ம பிளட்லேயே இருக்கு, கல்ச்சர்லேயே இருக்கு. ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னா வந்து போதாது இல்லை. ஏன்னா நம்ம வந்து வாட் யூ டூ அப்படின்றது, நான் வந்து எனக்கு இன்டென்ஷன் இருக்கு, நான் வந்து மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு இன்டென்ஷன் இருக்கு. எப்படி வந்து செய்யணுன்றதையும் வந்து ரொம்ப ஈக்குவலா வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த புக்கு சொல்லுது. வாட் யூ டூ இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ஹவு டு யூ டூ இல்ல. அது அது அதை பத்தி அந்த நவ் அப்படின்றது தான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து பார்க்கணும் அப்படின்றத லேர்ன் பண்ணேன். ஸோ அதை பத்தி தான் ரொம்ப விரிவா வந்து நம்ம வந்து இந்த புக் த்ரூ அவுட் திஸ் சீரீஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு முன்னோட்டமா வந்து இந்த பார்ட் 1 இருக்க போகுது. அப்போ வந்து இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூவிங் அப்படின்ற அந்த டெஃபினேஷன் என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் அ வே ஆஃப் லிவிங் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இது என்னன்னா வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் லவ் யுவர் கிட்ஸ். ஸோ பேரண்டிங்ல வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து பாசிட்டிவா உங்க குழந்தைய பார்க்கணும். அவங்க சேட்டை பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க, உடனே நம்ம வந்து அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து திடீர்னு ஒரு தம்மு விடணும், இல்லைனா வந்து தண்ணி அடிக்கிறத விடணும் அப்படின்னா வந்துட்டு உன்னோட வில் பவர் தான் முக்கியம், நீ நினைச்சா விட்டுடலாம், அதெல்லாம் வந்து சும்மா நீ வந்து உன்னோட வில் பவர் வச்சுப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பெண்ணே அப்படின்ட்டு பாடிட்டு ஒரு உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒன்று இந்த பாட்டை வந்து இப்போ பாடிடுறாங்க. இல்லைன்னா திடீர்னு ஒரு 2 மேதாவிகளை வந்து மேற்கோள் காட்டி இதை மாதிரி வந்துடு அப்படின்னு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் டாக்ஸ் ஒன்று சொல்லலாம். உன்னால முடியும், ரீட் வெல். இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து இப்போ வரப்போகுது, நல்ல மார்க் எடுத்தா நீ வந்து நல்லா பிரைட்டா வந்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம இன்டென்ஷன் வந்து ரொம்ப கரெக்ட் தான் இந்த மாதிரி சொல்லும் போது. ஆனால் இது பயங்கர சிம்பிளிஃபைடு வே ஆஃப் கிவிங் மோட்டிவேஷன் டு அதர்ஸ். இதனால வந்து ஒரு பயனுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஹவு டு வி டூ திஸ், நான் எப்படி நிறைய மார்க் எடுக்க முடியும், என்னால் எப்படி தம்ம விட முடியும், ஐ எம் அடிக்டட் டுவர்ட்ஸ் திஸ், இந்த கேமிங்ல இருந்து நான் எப்படி வெளியில விட முடியும். இப்ப நான் வந்து திடீர்னு எப்படி நீ உமன் எம்பவர்மெண்ட் சிங்கப் பண்ணேன்னு பாடிட்டேன்னா என்னால வெளியில மேல வந்துட முடியுமா? எனக்கு எவ்வளவு வந்து அப்ப அப்ரஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து எனக்கு என்ன பாத், ஹூ இஸ் கோயிங் டு கைட் மீ. ஸோ இந்த மாதிரி வந்து ஹவுன்ற இந்த ஆன்சரை கொடுக்காம இதை செஞ்சிடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இட் லுக்ஸ் வெரி சிம்பிள். அதுல வந்து ஒரு டீடைல்டே இல்லை. அதனால வந்து உங்க இன்டென்ஷன்ஸ் வந்து பியூரா இருந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி சார்ட் ஆஃப் சென்ஸ் டு அதர்ஸ். ஸோ அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட வே ஆஃப் லிவிங்கே வந்து மாற்றணும். அந்த மாதிரி மாறும் போது தான் நம்ம வந்து ரியலாவே ஆர்கானிக்காவே ஒருத்தவங்களை வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது வந்து இந்த டெஃபினேஷன் சொல்லுது. இதுதான் வந்து ஆல் அபவுட் திஸ் மோட்டிவேஷன் இன்டர்வியூவிங். பர்டிகுலர்லி டெஃபினேஷன் சொல்லும் போது a way of talking with people about the change. ஸோ இப்போ நான் எதுக்காக அவங்களுக்கு நான் பேச போறேன், அவங்க கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை வந்து உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக நான் பேச போறேன். இந்த வே ஆஃப் சேஞ்ச் அதை வந்து growth மூலியமாவும் இருக்கணும். ஸோ அப்போ நான் வந்து வெறும் அட்வைஸா சொல்ல முடியுமா அப்படின்னா அது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து தூண்டி அவங்க வந்து அந்த சேஞ்சை வந்து அடைய வைக்கணும். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி இல்லை. அப்போ நீங்க கூடவே டிராவல் பண்ணி பேசியே வந்து நீங்க மாற்றணும். சிம்பிளா நான் வந்து புரியுற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எப்படி விஜயகாந்த் வந்து ஒரு டெரரிஸ்ட்டை வந்து பேசியே வந்து அவர் வந்து மாத்திடுவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டெரரிஸ்ட்னா பார்த்துக்கோங்களேன், அவர் வந்து எவ்வளோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த நாட்டையே அழிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு
ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவனை வந்து பிரெயின் மூளை செலவு பண்ணி அவனை வந்து ஒரு டெரரிஸ்டா மாத்திருப்பாங்க. ஆனா இவர் வந்து உள்ள பூந்து அப்படியே லாவகமா வந்து பேசி அவர் வந்து டெரரிஸ்டை வந்து நல்லவனாவே மாத்திடுவார். கடைசியில பாம் எங்கடா வச்சேன்னு அவன் வாயிலேருந்தே சொல்ல வச்சு அவர் வந்து டிஃப்யூஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து இஸ் வெரி குட் எக்ஸ்பர்ட் இன் மோட்டிவேஷன் இன்டர்வியூங் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது அந்த மாதிரி வந்து நம்ம ரியலாவே நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த வித்தையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் மேக் வெரி சென்ஸ் அப்படின்றது தான் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா எம்பத்தட்டிக்லாம் நம்ம லிசன் பண்ணணும்ல. ஸோ ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு பிரச்சனைன்னு அப்படின்னு வராங்க அப்படின்னா நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்காம அதுதான் நம்மளுக்கு வந்து தூண்டும். நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பட்டு பட்டுன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எம்பத்தட்டிக்கலா லிசன் பண்ணணும் அப்படின்றது வந்து வந்து சொல்றாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது என்னன்னா லிசனிங் ஸ்கில் அப்படின்றது வந்து ஒரு இன்பார்ன் டேலண்டா அப்படின்றது எல்லாமே வந்து சில பேர் பேசுவாங்க. நேச்சுரலாவே அவன் கொஞ்சம் லிசன் பண்ணுவான், அவனுக்கு வந்து அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ரொம்ப வந்து ஒரு காமன் கம்போஸ்டு பர்சன் அவன் கிட்ட இருந்தீங்கன்னா அவன் லிசனிங் ஸ்கில் இருக்கும். இவன் ரக்கடா இருப்பான், இவன் வந்து இவன் வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்றது வந்து ஆத்தர் சொல்றாரு. என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல் ஒரு ட்ரைட் தான். இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து இந்த எம்பத்தட்டிக்கல் லிசனிங்கை வந்து நம்ம வந்து கத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பிறக்கும் போதே வந்து இருக்கிற ஒரு குவாலிட்டிலாம் கிடையாது. ஸோ அதனால வந்து ஆல் ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட்ன்ற மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு லேர்ன் இஸ் எம்பத்தட்டிக்கல் லிசனிங். ஸோ இதுதான் இங்கிருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி பர்சன் சென்டர்ல ஒரு சென்டர்டா இருக்கணும். இங்க இங்க ஹீரோ வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான். யார் வந்து நம்ம கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கறாங்களோ அவங்கள சுத்தி தான் வந்து இந்த கான்வர்சேஷன் இருக்கணுமே தவிர்த்து நான் ஒரு மேதாவி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு டோன்ல வந்து நீங்க வந்து அணுகும் போது இங்க யார் வந்து முக்கியத்துவம் வந்து அந்த பிளே பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் எக்ஸ்பர்ட் தான் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வி வில் பி இன் அ சுப்பீரியர் பிளேஸ்ல. அப்போ எந்த அந்த டைனமிக்ஸை பாருங்களேன். அப்போ என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சப்மிசிவ் ஆயிடுவாங்க. இது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யூ பிகம் சுப்பீரியர் டாமினன்ட் ஃபிகரா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா த ஆப்பனன்ட் ஆப்வியஸ்லி ஹூ இஸ் சீக்கிங் தி ஹெல்ப் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம்குள்ள இறங்கிடுவாங்க. அவங்களே பல தயக்கத்துல இருந்து இது வந்து நானே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்குல்ல. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சைக்காலஜிஸ்ட் வந்து ஹெல்ப் கேட்கறதுன்றது வந்து இப்போ கொஞ்சம் வந்து டெவலப் ஆயிருக்கு நம்ம சொசைட்டி. பட் இன்னுமே வந்து தட் இஸ் அ டேபு. ஏன்னா இப்போ சைக்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ மனப்பிரச்சனை இருக்கு போல, வந்து கைண்டிடிச்சு போல அப்படின்றது வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காகவே நம்பப்படுது. அந்த மாதிரி கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உடச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் பண்ணும் போது அந்த அந்த ப்ரொஃபஷனல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியும், ஓகே யூ டெல் மீ நவ் வாட்ஸ் த ப்ராப்ளம், ஓ ஓகே இந்த நான் ஃபிக்ஸ் பண்றேன் பாரு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா தே வில் கோ இன்டு தி சப்மிசிவ் டிஃபென்சிவ் மெக்கானிசம். என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை அகைன்ஸ்டா தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு 4 விஷயம் இருக்கு. நீங்க வந்து இந்த இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூங் வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ நம்மளுடைய சொன்ன மாதிரி எக்ஸ்பர்ட்டா வந்து இருக்கக்கூடாது. பட் யூ ஆர் எக்ஸ்பர்ட், தட் இஸ் வை பீப்புள் ஆர் அப்ரோச்சிங் யூ. ஆனா நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கோட்டை ஒன்று போட்டுட்டு நம்ம வந்து உட்கார்றதோ இல்லை என் தலைக்கு பின்னாடி வந்து பல மெடல்ஸ் அண்ட் ட்ராஃபீஸை வச்சுக்கிறது, அப்புறம் என்னோட டிப்ளமாவை வந்து என் பின்னாடி வந்து ஒரு லேமினேட் பண்ணி ஹேங் பண்ண வைக்கிறது, ஒரு பெரிய பெரிய சேர் நீங்க போனேமோ அப்படின்னா ஒன்னா நான் ஒரு பெரிய சேர்ல இருப்பேன், ஆப்போசிட் சைட்ல நான் குட்டி சேர் ஒன்று. ஸோ இதெல்லாமே நம்ம பிரைமிங் அப்படின்னு சொல்லி நம்ம திங்கிங் ப்ராசஸ்ல படிச்சிருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா திஸ் பிரைம் அந்த சீக் பண்றவங்கள ஹெல்ப்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மனசுல என்ன ஆகும்னா ஓ இவருக்கு எல்லாமே தெரியும் போல, அப்ப இவர் சொன்னா நம்ம கேட்கணும் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சப்கான்சியஸ்ல வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அவங்க ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. அந்த ஓப்பன் அப் ஆகல அப்படின்னாலே வந்து இங்க ஒரு கொலாபரேட்டிவ் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா வந்து நான் சொல்றதை நீ செய் அப்படின்ற மாதிரி ஆயிடும். திஸ் ஒர்க்ஸ் when you approach for any physical problem. இப்போ நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, எனக்கு வந்து வயிறு கலக்குது, எனக்கு வந்து தலை வலிக்குது, எனக்கு கேன்சர் வந்துருச்சு, எனக்கு போன் உடஞ்சி போச்சு அப்படின்னா வந்து தே ஆர் ஆல்சோ எக்ஸ்பர்ட்.
ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச ஒரு டாக்டர் வந்து அவங்களும் எக்ஸ்பர்ட் தான். பட் ஹியர் த ஸ்லிம் டிஃபரன்ஸ் இஸ் இது பிசிக்கல், பட் வேறாஸ் மோட்டிவேஷன் இன்டர்வியூங்ல வந்து தட் இஸ் கம்ப்ளீட்லி மென்டல். இல்ல அது வந்து ஒரு எனக்கு வந்து உள்ளுக்குள்ள சப்ஜெக்டிவா இருக்கிற ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் அங்க போறேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் உடஞ்சிச்சுன்னா அழகா எக்ஸ்ரே எடுக்க போறாங்க. எக்ஸ்ரே எடுத்து ஓகே இதை வந்து நீங்க மாவு கட்டு போடுங்க, இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பிளேட் வைங்க அப்படின்றது எல்லாமே வந்து தே கிளியர்லி டிஃபைனிங் த ப்ராப்ளம் அண்ட் தென் தேர் ஃபிக்ஸிங் இட். இதே தான் அந்த பைக் வந்து எனக்கு போன வாரம் வந்து இன்ஜின் வந்து போயிடுச்சு. நான் மெக்கானிக் கிட்ட போனேன். அவன் கரெக்டா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து இதுதான் ப்ராப்ளம், அப்போ இதெல்லாம் வந்து நான் மாத்தினோம்னு சொல்லிட்டு 20,000க்கு பில்ல போட்டு கம்ப்ளீட்டா வந்து இன்ஜின் வந்து ரீஒர்க் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸிங் த ப்ராப்ளம் வில் ஒர்க். இந்த ஆட்டோமொபைலா இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பிசிக்கல் இன்ஜுரியா இருக்கலாம். பட் இட் won't ஒர்க் when we approach ஃபார் எனி சார்ட் ஆஃப் சேஞ்ச். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு கோவம், எனக்கு வந்து உச்சக்கட்டமா கோவம் வருது, ஒரு ஹைப்பர் டென்ஷன், நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், யாரை பார்த்தாலும் கோவம் வருது, இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு ஹெல்ப் கேட்க வரும்போது இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ற ஒரு விஷயம் வந்து நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அட் ஆல். பிகாஸ் ஒரு டைம் 2 டைம் நீங்க சொல்றதை வந்து நான் செஞ்சு பார்ப்பேன். பட் ஹியர் தர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப், தர் இஸ் நோ கொலாபரேஷன் பிட்வீன் யூ அண்ட் மீ. ஏன் அப்படின்னா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கும் போது நேச்சுரலா ஐ ஓன்ட் ஓப்பன் அப். ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. பி கம்பேனியன், பி build the partnership with the people who is seeking the help. 2வது வந்து அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளம்னு வரவங்க வந்து எக்கச்சக்க ப்ராப்ளத்தோட வருவாங்க, டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தோட இருப்பாங்க. தே வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், தே வில் பி brought up in a different வே. அவங்க சொசைட்டி வேற மாதிரி இருக்கும், அவங்களோட ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ இங்க டைனமிக்ஸ்ன்றது வந்து எக்கச்சக்க டைனமிக்ஸ் ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கணும். ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு ஒரு ஆங்கர் ப்ராப்ளம் இருக்கும், பக்கத்துல இன்னொருத்தரும் ஒரு ஆங்கர் ப்ராப்ளத்துல வருவாரு. பட் இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ல. ஆனா இதுவே பாத்தீங்களேன், எனக்கு ஒரு போன் உடஞ்சிருக்கு, பக்கத்துல இருக்கிறவனுக்கும் ஒரு போன் உடஞ்சிருக்கு அப்படின்னும் போது இங்க வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்றது வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதான் நான் சொன்னேன், இன்ஜின் பாத்தீங்கன்னா அது ஒரு பார்ட் போயிருக்கு, இது ஒரு பார்ட் போயிருக்கு, ஈஸி யூ கேன் ஃபிக்ஸ். பட் when it comes to the mind level or the character level change or here the life change விஷயம் வரும்போது இது வந்து ரொம்ப நுண்ணிப்பா வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் பார்ட்னர்ஷிப் இட் இஸ் அக்செப்டன்ஸ். இதுல எனக்கு பியூட்டிஃபுல்லா ஒன்று லேர்ன் பண்ண என்னன்னா, அக்செப்டன்ஸ்னா என்னன்னா, நான் வந்து எதிராளி சொல்றதை வந்து அப்படியே நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. அக்செப்டன்ஸோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயத்த வந்து ஸ்டாம்ப் பண்ண நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஓகே யூ டெல் ஆல் யுவர் ப்ராப்ளம், ஐ எம் நாட் கோயிங் டு ஜட்ஜ் யூ அட் ஆல். நான் வந்து ஒரு ப்ரிஜுடியூஸ் மைண்ட் செட்ல, ஒரு நான் ஜட்ஜ்மெண்டலா வந்து இருக்க மாட்டேன். அதனால நீ வந்து என்ன வேணா என்கிட்ட வந்து சொல்லலாம். ஐ எம் நாட் கோயிங் டு ஷேம் யூ, ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்ஓன் யூ, டிஸ்அப்ரூவ் யூ, கிரிட்டிசைஸ் யூ. இந்த மாதிரி நான் எந்த விஷயத்த பண்ண மாட்டேன். ஐ அக்செப்ட் வாட் எவர் யூ ஆர். ஸோ யூ ஓப்பன் அப் அண்ட் தென் டெல் மீ. இதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸை தவிர்த்து அவன் வந்து நான் ஏன் தெரியாம கோவப்பட்டேன், என் பொண்டாட்டி வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டா, அதனால பலார் அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றத வந்து அப்படியே கரெக்ட் தான், நீ சொன்னது கரெக்ட் தான். தட் அக்செப்டன்ஸ் இஸ் நாட் தட். ஃபர்ஸ்ட் ஐ எம் லெட்டிங் ஹிம் டு ஓப்பன் அப். என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அவன் பண்றது தப்பு, அவன் வந்து ஒரு மேல் சாவனிஸ்டா இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ஜட்ஜ் பண்ணாம, நான் வந்து அவனுக்கு கூலா இருந்து, நான் வந்து எந்த வித ஒரு சலனமும் இல்லாம, ஒரு ப்ரிஜுடிஸ் மைண்ட் செட் இல்லாம நான் அவனை வந்து ஓப்பன் அப் பண்ண விடுறேன். தட் இஸ் தி அக்செப்டன்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த விஷயத்த வந்து எனக்குமே வந்து அது இந்த புக்ல கொடுத்ததை வச்சு இன்னுமே வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அக்செப்டன்ஸ் வேற, அப்ரூவிங் வேற அப்படின்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னா, இந்த எதிர் சைட்ல இருந்து பாருங்களேன். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த ஓப்பன் அப் பண்ணும் போது நீ எந்த வித ஒரு தடங்களும் இல்லாம ஐ கான்டாக்ட் வச்சு, ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நீ பண்றது தப்பு அப்படின்னு நம்ம வாயில சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. நம்ம கண்ணை பார்த்தே வந்து எதிராளிக்கு வந்து கண்டுபிடிச்சிருவோம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் நம்ம வந்து எவல்யூஷனரி ப்ராக்டிஸ்ல சின்னதா நான் அந்த பூர்வத்தை அப்படி தூக்கினா கூட பீப்புள் வில் ஃபைண்ட் ஓகே இத என்னோட முகவோட பாவனை வச்சே வந்து நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம்ல, நம்ம என்ன மாதிரி ஒரு தோரணையோட நம்ம வந்து அதை அணுகுறோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து ஹியூமன் ஆர் வெரி குட் அட் ரீடிங் தி ஃபேஸ் அண்ட் மைண்ட். ஸோ அதனால வந்து ஒரு அக்செப்டன்ஸோட நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து
லிசன் பண்ணும்போது எம்பத்தட்டிக்கல் லிசனிங் நம்மளே சொன்ன பார்த்தீங்களா? ஸோ ஒரு ஒரு ஃபேக்கா வந்து நீங்க லிசன் பண்றதுக்கும் எம்பத்தட்டிக்கலா அக்செப்டன்ஸோட லிசன் பண்றதும் இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட், வெரி டிஃபிகல்ட். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இன்னும் நான் அதை லேர்ன் பண்றேன். பட் ஐ நோ தட் தட் இஸ் தி சம்திங் ஐ நீட் டு ஒர்க் அப்பான். ஸோ அந்த மாதிரி அக்செப்டன்ஸோட நான் வந்து லிசன் பண்ணும்போது எதிராளி என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வரும். அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தட் இஸ் தி பாத் டுவர்ட்ஸ் த சேஞ்ச். நான் பேசுறது எல்லாமே தப்பு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து என்ன பாயிண்ட் பண்ணும்போது, அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட நான் பேசுறதே ஸ்டாப் பண்ணுவேன். ஏன்னா நான் நினைக்கிறது தப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா, why should I கண்டினியூ வித் யூ? இல்ல, அது கண்டினியூ பண்ண மாட்டேன் நான். ஸோ அப்போதான் வந்து இந்த இந்த ஸ்லிம் ஒரு சேஞ்சஸ் எல்லாமே இட் மேக்ஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டா. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 இஸ் கம்பேஷன். ஸோ இங்கேயுமே வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு கம்பேஷனுக்கும் சிம்பத்திக்கும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களை வந்து நீங்க சிம்பத்தியோட நீங்க ஒருத்தங்க வந்து ஒரு அவங்களோட விஷயத்த பேசும்போது, ஐயோ பாவம் அப்படின்ற அந்த சிம்பத்தட்டிக்கலா நீங்க வந்து அவங்கள லிசன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், automatically what you will do, you will try to give them the advice, you will try to fix the problem. அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குங்க, இதனால வந்து இவ்வளவு பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன்னு சொல்லும் போது சிம்பத்தியோட நீங்க லிசன் பண்ணீங்க அப்படின்னா உடனே நீங்க சொல்யூஷனை கொடுக்க தான் வந்து போவீங்க. வேற கம்பேஷனேட்டோட நீங்க லிசன் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் புட் தம் இன்டு எ ப்ரையாரிட்டி. ஸோ அவங்களோட ப்ரையாரிட்டியை வந்து நீங்க வந்து அதிகப்படுத்துவீங்க. அவங்கள ப்ரையாரிட்டி அதிகப்படுத்தும் போது இன்னுமே நீங்க டீப்பரா வந்து லிசன் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ ஓன்ட் புஷ் யுவர் செல்ஃப் டு கிவ் த சொல்யூஷன் அப் ஃப்ரண்ட். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து உடனே நீங்க வந்து சொல்யூஷன் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நீங்க கெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. யூ அசியூம் சம்திங். ஸோ நம்ம இது அந்த போன வாரம் ஒருத்தன் வந்தானே, அவன மாதிரியே தான் இதுவும் இருக்கு. ஸோ இவன் இப்படிதான் இருந்திருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி யூ ஸ்டார்ட் நீங்க நீங்க வந்து ஜம்ப் டு த கன்க்ளூஷன். அந்த மாதிரி இல்லாம இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம போறோம் யாருன்னா பெகர்ஸை பார்க்குறோம் அப்படின்னா 10 ரூபா அப்படி போடுறது வந்து நம்ம என்ன நினச்சிப்போனா ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிருப்போம். தட் ஹெல்ப் இஸ் ஹேப்பனிங் ஒரு சிம்பத்தட்டிக்கலாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், கரெக்டாக. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி சேஞ்ச் இன் தட் கைஸ் லைஃப். நீங்கள் ரியலாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் அது அவங்ககிட்ட ட்ராவல் பண்ணி அவங்க என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருக்காங்க, அவங்க எதனால் வந்து இப்போ பிச்சை எடுக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு போகிற போக்கில் ஒரு நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிட முடியாது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் திஸ் எம்ஐ இஸ் மோட்டிவேஷன் இன்டர்வியூங் இஸ் டாக்கிங் அபவுட். டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ஒரு காசு போடுறதோ இல்லைனா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறதோ வந்து உங்களோட மனநிறைவுக்கு வேணால் நீங்கள் பண்ணலாமே தவிர்த்து, பட் தட் இஸ் நாட் கோயிங் டு மேக் எனி டிஃப்ரென்ஸ் இன் அதர்ஸ் லைஃப். இது பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ராவல் வித் தம். ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் பண்ணுங்க, அப்புறம் அக்செப்டன்ஸ் பண்ணுங்க, தென் பி கம்பேஷன், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் தி எம்பவர்மெண்ட். ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் யூ நீட் டு எம்பவர் தம்ல. வை வி ஆர் கோயிங் டு எம்பவர் தம்? பிகாஸ் தட் இஸ் ஹவ் அவங்களே வந்து செல்ஃபா அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும் டுவர்ட்ஸ் த சேஞ்ச் வாட் எவர் தே வாண்டட் டு சேஞ்ச் இன் தர் லைஃப். அதை நோக்கி வந்து அவங்க போகணும் அப்படின்னா நோ மேட்டர் யூ கிவ் அட்வைஸ், தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். பிகாஸ் அதை அவங்க வந்து ஃபீல் பண்ணணும். தே நீட் டு செல்ஃபா வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி செல்ஃப் அக்செப்டன்ஸோட நீங்க கொடுக்குற அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாமே தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ எம் சஜஸ்டிங் தோஸ் திங்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தென் தே நீட் டு ட்ராவல். இதுதான் எம்பவர்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது கவர்மெண்ட். ஸோ நீங்க ஒரு பெக்கரை இல்லைன்னா வந்து ஒரு பாவர்ட்டி லைன் கீழே ஒரு சொசைட்டியில வந்து ரொம்ப கீழே அப்ரஸ்டு பீப்புள் எல்லாம் வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் லாங் ரூட். பட் எம்பவர் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். ஸோ நோ மேட்டர் நீங்க எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலுமே, நீங்க ஃபினான்ஷியலாவும் சரி ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணாலுமே, வித்தவுட் த செல்ஃப் எம்பவர்மெண்ட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அட் ஆல். ஸோ இந்த ஒரு 4 கைடிங் ஃபேக்டரை வச்சு தான் வந்து இந்த எம்ஐ வந்து சுத்துது. அண்ட் இந்த ஆத்தர் வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதை வந்து நம்மள வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு.
அது ஞாபகமும் வச்சுக்க சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிவேலண்ட். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு குடிப்பழக்கம் இருக்கு எனக்கு. ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன். அதனால வந்து எவ்வளவோ நான் ட்ரை பண்ணி விடணும்னு நினைச்சாலுமே வந்து நான் வந்து அந்த குடிப்பழக்கத்தை விட முடியல. ஸோ அதனால ஐ எம் சீக்கிங் ஹெல்ப். ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போறேன். அப்போ வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்லும்போது, இப்போ எனக்கு ஒரு கேள்வி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. "நீ ஏன் வந்து குடிக்கிற? இல்ல நீ ஏன் வந்து குடிய விடணும்னு நினைக்கிற?" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, நான் என்ன சொல்லுவேன்னா, "இல்லங்க அதனால வந்து நெறைய பிரச்சனை வருது. எனக்கு வேலை போயிடுது. வீட்ல வந்து ரொம்ப பிரச்சனையாவுது. என்ன நானே வந்து மறந்துடுறேன். அதனால நான் குடிய விடணும்னு நினைக்கிறேன்." அப்படின்ட்டு குடிய விடணும் அப்படின்றது தான் என்னோட கோல். அந்த சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக நானே வந்து இத்தன பாயிண்ட்ஸ வந்து அதுக்கு ஃபாரா பேசிட்டேன். அந்த வாயே என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஆனா என் வேலை வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து ரொம்ப உடல்லயும் வலி இருக்கு. மனசுலயும் நெறைய வலி இருக்கு. அதெல்லாம் போக்கணும்னா, இந்த குடி ஒண்ணு தான் வந்து எனக்கு வந்து அ அ என் கூட இருக்கு. நான் குடிச்சேன் அப்படின்னாலே நான் வந்து என்ன நான் வந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். அதனால எனக்கு குடியும் வேணும். குடி இல்லாமலாம் என்னால இருக்கவே முடியாது. என் என் மக்கள் யாரும் இல்ல என் கூட. என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் என்ன சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நான் குடிக்கிறேன். இப்ப பார்த்தீங்களா, ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி குடி ஏன் விடணும் அப்படின்னதுக்கு ஒரு 3 பாயிண்ட் பேசினேன். தட் இஸ் ஃபார் தட் சேஞ்ச். இப்ப அகைன்ஸ்ட் தட் சேஞ்சுமே வந்து நான் வந்து ஒரு 4 பாயிண்ட்டும் அடுக்குறேன். அதே வாய் தான், அதே லைஃப் தான். அப்ப பார்த்தீங்கன்னா ஆம்பிவேலன்ட். ஒரு ஃபார், ஒரு சைடு வந்து அகைன்ஸ்ட். இது வந்து ஒரு ஸ்பிளிட் பெர்சனாலிட்டி மாரி. நம்ம வந்து இது வந்து குடிப்பழக்கம் கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு ஊர் மாறணும். இப்ப திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு வருது. இப்ப நீங்க வந்து ஒரு புது வேலைக்கு நீங்க போணும். ஸோ அந்த புது வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க. அப்போ அந்த வேலைய ஏன் எடுத்துக்கணும்னு செம்ம டைலமா இருக்கும். ஸோ தென் யூ ஆர் அப்ரோச்சிங் சம்மன் ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஒரு அந்த விஷயம் தெரிஞ்சவங்க ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீ பேசும்போது, "என்னங்க எனக்கு ரொம்ப கடன் ஆயிப்போச்சு. இந்த மாரி வந்து ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னா, நல்ல சம்பளம், நல்ல ஒரு ஊரு. அங்க போனோம்னா என் குழந்தைக்கும் ஒரு ஒரு சேஞ்ச் இருக்கும். நல்ல ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம். என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸே அடுத்தது போயிடும். அதனால வந்து இந்த வேலைய எடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன்." அப்படின்னு ஃபார் தி சேஞ்ச் நம்ம பேசுவோம். இன்னொரு இடத்துல என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறத விட்டு பறக்கிறத ஆசைப்படுற மாரி இருக்கு. அங்க போயிட்டு நான் எதனா வந்து வேலை தெரியாம என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்கன்னா, அப்ப இங்கேயும் என்னால வர முடியாது. அப்புறம் இந்த ஸ்கூலும் வந்து கட் ஆயிடும். அங்க என் பையன் வந்து ஸ்கூல் அடாப்ட் பண்ண முடியாம அவன் கதறினான்னா என்ன பண்றது? ஸோ, அப்போ நம்ம இந்த மாரி வந்து மாத்தி மாத்தி தான் நம்ம பேசுவோம். திஸ் இஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் மைண்ட். இது ஏன்னா அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒரு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லருந்து திடீர்னு போகும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒரு பயம் இருக்கும். அந்த கம்பவுண்ட் ஜோன முடிச்சு உடைச்சிட்டு போறோமே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்திங் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் டெப்த்ல நம்ம வந்து திங்க் அகைன்ல நம்ம வந்து லென்த் அண்ட் பிரெத்ல பேசிட்டோம். ஸோ அப்போ இது கூட தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். திஸ் இஸ் ஹவ் அவர் மைண்ட் வந்து ஒயர் ஆயிருக்கு. அப்ப இந்த டைனமிக்ஸ புரிஞ்சுகிட்டு தான் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப்பே வந்து பண்ண முடியும். நான் பாட்டுன்னு வந்து சொல்ட்டேன். அவன் வந்து குடிய விடுன்றதுக்கு நான் ஒரு 3 சிட்டிங்ஸ்ல நான் வந்து சொல்லிட்டேன். ஆனா 4வது ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு திரும்பி குடிச்சிட்டு வந்துட்டான். இவன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். அப்படின்னு நம்ம வந்து அவன கை கழுவிட்டு விட்டு போக்கூடாது. அதே மாரி நான் எவ்வளவோ சொன்னாலும் இவன் படிக்க மாட்றான். ஆ வந்து வ கா காட்டு கத்து கத்துறேன். சவுடங்காதுல சங்கு ஊதுற மாரி தான். அப்படின்றதெல்லாம் நம்ம அசால்ட்டா நம்ம வந்து பேசுவோம்ல. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, வி ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இந்த ஆம்பிவேலன்ட் இஸ் தி தட்ஸ் அ நேச்சர் வி ஆர் வித். ஸோ அப்போ என்னன்னா, இந்த இந்த ஃப்ரிக்ஷன் வரும்போது we need to understand இந்த மைண்ட்ல நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா we already know that this is prone to happen அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். தென் நம்மளோட மைண்டை நம்ம வந்து காமா வச்சுக்கிட்டு தென் அகைன் we need to go back to the drawing board. ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்னல முன்னாடி 4 அந்த 4 இடத்துல இருந்து நீங்க திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த கோல்ஸை மாத்துறது, இல்லைன்னா திரும்பியும் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் எம்பவர் பண்ணி பேக்ல ட்ராக் வந்து திரும்பி கொண்டு வந்து அவனை வந்து திரும்பி கொண்டு போகணும். These are all probability game. More and more he practice, more and more as she practices. அதனால வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி டேல வந்துட்டு இட் இஸ் a journey இல்ல. இட் மே டேக் 1 month or 1 year whatever it is, but we need to be very passionate and நம்மளுடைய சொன்ன மாதிரி கம்பேஷனேட்டா நம்ம வந்து இந்த மாதிரி ஆம்பிவேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் இஃப் வி டூ திஸ் ட்ரில் திஸ் வில் ஹேப்பன். அகைன் ஒன் மோர் பாயிண்ட் இஸ் அகைன் ரீஐட்ரேட்டிங் த ஃபேக்ட் வந்து ஃபிக்ஸிங் ரிஃப்ளெக்ஸ். ஸோ நம்ம வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் நம்ம வச்சிருப்போம்.
ஸோ அது வந்து ஒரு காமன் மேன், நம்மள மாதிரி ஒரு காமன் மேனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு எக்ஸ்பர்ட், நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கீங்க, சைக்காட்ரிஸ்டாக இருக்கீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் யுவர் பேஸ் ரேட், நீங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஃபார் எனி கிவன் ப்ராப்ளம் யூ வில் ஹாவ் எனி சொல்யூஷன்ல அந்த சொல்யூஷன் அப்படியே தூவி விட்டு போயிடுவோம். ஸோ ஏன் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அது நேச்சுரலாகவே அகைன் ஆம்பிவலண்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து டக்கு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்றது வந்து நம்ம அட்வைஸ் ஆகும், ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்து நம்ம வந்து அடுத்த கேஸ்க்கு வந்து போக ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏன்னா நம்ம வந்து எத்தனை வாட்டி நீங்கள் ரிப்பீட் பண்ணாலுமே தட் இஸ் ஒன்லி த டெல்லிங். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் தட் டூ திஸ் டூ தட், பட் நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட். அதனால வந்து பிளேம் வந்து திரும்பியும் நம்ம அவங்க மேலே போட்டுருவோம். The real problem here is we are just telling. That's a one-way communication. So we are not having any collaboration here. So அதனால வந்து ஃபிக்ஸிங் ரிஃப்ளெக்சிவ் ஆம்பிவலண்ட்டுமே வந்து பயங்கர இன்டர்ட்வைன். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணணும். ஃபிளிப் சைடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, when you do the fixing reflex, the other எண்டில் இருக்கிற அந்த ஆக்சுவல் பர்சன், நம்ம அவங்க சொன்னல அவங்கள சென்டரை வச்சு தான் நம்ம வந்து இந்த எம்ஐஓ இருக்கணும், நாட் மீ ஆர் நாட் தி எக்ஸ்பர்ட். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நிறைய கோவம் வருது, நீ வந்து இந்த மாதிரி மாற்றிக்கோ, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துன்னா நீ வந்து தண்ணியை குடி, நீ வந்து எழுந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கம்னு இருப்பாங்க. செகண்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் யூ ஆர் டெல்லிங் தெம் வாட் டு டூ. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னா, இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அங்க என்ன நடந்தது தெரியுமா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேளுங்க, என் மேல தப்பு கிடையாது அப்படின்ட்டு அவங்க வந்து டிஃபென்சிவ் மெக்கானிசம்ல திரும்பி வந்து இறங்குவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, பேக் அண்ட் ஃபோர்த் வந்து அப்படிலாம் கிடையாதுங்கன்னு நம்ம வந்து நான் எக்ஸ்பர்ட்ல அப்போ நான் இன்னும் நிறைய வந்து ஃபேக்ட்ஸ் அடுக்குவேன். ஸோ ஃபேக்ட்ஸ் அடுக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதர் எண்டில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சப்ரசிவ் மோட்ல இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பிகம் அஸ் எ வார் கேம். இது வந்து ஒரு பவர் கேமுக்கு போயிடும், யார் இங்கே பவர்ஃபுல் அப்படின்ட்டு. ஆப்வியஸாக நான் பெரிய சேர்ல உட்காந்துருக்கேன், பின்னாடி எவ்வளோ மெடல்ஸ் அண்ட் ஒரு ட்ரோஃபீஸ் இருக்கும்போது நான் தான் அப்பர் ஹேண்ட் எடுப்பேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, உடனே நிறைய ஜார்கன்ஸ்லாம் போட்டு நான் பேச ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இயர் இந்த சென்டர்டு அவங்கள சென்டர்டா இருக்க போய் இப்போ நான் வந்து சென்டர் உள்ள வரும்போது என்ன ஆயிடும்னா, நம்மளுடைய சொன்ன அந்த 4 கைடிங் ஃபேக்டருமே வந்து உடையப்படும். ஸோ இதனால வந்து ரொம்ப காமன் கம்போஸ்டு மைண்டா இருக்கணும். இதுதான் நான் சொன்ன வே ஆஃப் லிவிங். ஸோ இது வந்து நம்ம உடனே இந்த புக்கை படிச்ச உடனே நான் மாறிடுவேனாலும் அப்படிலாம் மாறவே முடியாது. அப்போ என்ன நானே வந்து இதுக்கு தயாராகி மட்டும்தான் வந்து ஒருத்தவங்களை வந்து ஹெல்ப் பண்ண முடியும். That is why this motivation interviewing is not for the common man. It is specifically written for the psychologist and the particular இந்த யாரெல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டி ஹெல்பர்ஸாக இருக்காங்களா, நர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டி ஹெல்பிங் அந்த அந்த ஒரு சர்க்கிளில் இருக்காங்களோ பர்டிகுலராக அவங்களுக்கு தான் வந்து இந்த புக் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் டு எனி ஆஃப் தி தெரப்பீஸ் ஆர் சம்திங். திஸ் இஸ் தி ஆட் ஆன் டு த எக்ஸிஸ்டிங் தெரப்பி. ஸோ இது வந்து சொன்ன மாதிரி நீங்கள் எப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டு இந்த ஒரு அப்ரோச் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தெரப்பீஸோட நீங்கள் வந்து வச்சு பண்ணும்போது இட் இஸ் ஒர்க்கிங் அவுட் வெரி வெல் அப்படின்றது தான் வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன் திங். பட் இதை ஏன் நான் படிக்கிறேன், ஐ எம் நாட் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஏன் அப்படி படிக்கிறேன் அப்படின்னா வந்து நான் இப்போ வந்து என்னோட வேலையில் ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து எடுக்கிறதுக்கான ஃபேஸ்க்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் ஒரு டீம் லீடாக இருக்கேன். முன்னாடி ஒரு 10 பேரை மேய்ச்சேன், இப்போ வந்து 20 வந்து 40 ஆகுது. தென் ஐ நீட் டு கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்ட் வித் கிளைண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ், அப்போ என்னோட டீம் வந்து ஒரு வேற டைனமிக்ஸ் இருக்கு, வேற பேக்ரவுண்டில் இருக்காங்க, டெக்னிக்கல், ஃபங்க்ஷனல், தென் மேனேஜரியல். பிஸ்னஸ் கொடுக்குறவன் வந்து வேற ஒரு தோரணையில் நம்ம கிட்ட வந்து பேசுவான். ஸோ அவன் புரிஞ்சு பேசுறானா புரியாம பேசுறானா, வாட் எவர் இட் இஸ், பட் ஹி இஸ் ஹேவிங் தி அப்பர் ஹேண்ட். ஸோ அப்படின்னு பண்ணும்போது நான் எல்லாரையுமே டேக்கிள் பண்ணி ஐ நீட் டு ப்ரொவைட் அ சொல்யூஷன். ஸோ அப்படி பண்ணும்போது ஐ டோன்ட் ஹாவ் டு ஸ்கில். ஸோ ஒரு கட்டத்தில் நான் வந்து திடீர்னு டெம்பரை லூஸ் பண்ணுறேன். ஸோ சம் ஆர் தி அதர் வே ஐ எம் சென்சிங் த ஒரு டைரக்ஷனே இல்லாமல் போகுது. I'm becoming helpless. Though I know that this is wrong, I'm cornered. ஏன்னா நம்ம கிட்ட வந்து
அல்டிமேட் பவர் கிடையாது. எனக்கு மேல நிறைய பாசஸ் இருக்காங்க, எனக்கு கீழே சில பேர் இருக்காங்க அப்படின்னு பண்ணும்போது, என்னோட ஸ்டேட்ல இருந்து என்னோட பொசிஷன்ல இருந்து என்ன பண்ண முடியும் பெட்டரா அப்படின்னு பண்ணும்போது, ஐ தாட் தட் ஓகே, தேர் ஷுட் பி சம் வே. ஏன்னா எந்த ஒரு லேடர்ல நீங்க போனாலுமே நம்மளுக்கு தலைக்கு மேல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம வந்து இன்னும் பெட்டரா எப்படி ஒரு கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்லும் போது, இட்ஸ் ஆல் அபவுட் தி என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து இந்த புக் எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ சோஸ் திஸ் புக். இஸ் நாட் ஓன்லி ஃபார் த அஃபீஷியல், ஃபார் தி பர்சனல் ஸ்பேஸுமே வந்து இப்போ எனக்கு நான் வந்து என்னோட ஃபேமிலியை நான் தான் ரன் பண்றேன். அப்போ வந்து ஒய்ஃபும் ஒர்க்கிங், அப்புறம் எனக்குன்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். ஸோ அப்போ இந்த ஒரு டைனமிக்ஸுமே வந்து நம்ம வந்து எப்படி கொண்டு போகணும். இப்போ நம்ம கம்யூனிட்டி, இப்போ நம்ம கேள்வி இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது, இங்க ஒரு விதமான ஒரு ஹேண்ட்லிங் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து என்ன நான் ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும் அப்படின்னு பண்ணும்போது, எப்படி மாத்திக்கிறது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு வழி ஒன்று இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூ. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். அப்போ நம்ம வந்து கைடிங் ஃபேக்டர்ஸை பார்த்தோம். வாட் ஆர் தி டாஸ்க் இன் தி எம்ஐ? ஸோ 1 2 3 4. அப்போ வந்து எதனா வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, தே ஆர் கிவிங் 4 டாஸ்க். ஃபர்ஸ்ட் இஸ் என்கேஜ். குயிக்காக வந்து சொல்லணும் அப்படின்னா, அகெயின் இட்ஸ் இட்ஸ் ஸ்லைட்லி கோரிலேட்டிங் வித் தி பார்ட்னர்ஷிப். அப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னும் போது, த அவுட்கம் ஷுட் பி வெரி, அந்த குவாலிட்டி ஆஃப் அவுட்கம் ஷுட் பி வெரி குட்ல. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம வந்து வி நீட் டு என்கேஜ் வித் தம் ராதர் தென் அகைன் நான் ஒரு சுப்பீரியர் பொசிஷன்ல இருந்து நான் வந்து சொல்லாம, ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த சேஞ்ச், வாட் எவர் தி சேஞ்ச் தே ஆர் எக்ஸ்பெக்டிங், அதுக்கு வந்து ஒரு கோல்ஸ் செட் பண்ணி, அந்த கோல்ஸ்க்கு வந்து சின்ன சின்னதா டாஸ்கா வச்சு தென் நம்ம வந்து அது கூட வந்து பயணிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ் த கோல், அந்த டாஸ்க் ஃபார் தட் கோல்ஸ். இது ரெண்டுமே வந்து அவனுக்கு யார் வந்து ஹெல்ப் கேட்குறாங்களோ அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். பிகாஸ் அகெயின் இட்ஸ் அ பீப்புள் சென்டர்ட். யார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் கேட்குறாங்களோ அவங்கள சுற்றி தான் இருக்கணுமே தவிர்த்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடாது. அகெயின் ஐ திங்க் 4th டைம் ஐம் ரிப்பீட்டிங். பிகாஸ் அது எனக்கு நானே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து பெரிய எனக்கு எல்லாம் தெரிஞ்சுன்ற மாதிரி வந்து செட் பண்ணிடுங்க, அது பண்ணிடுங்க, இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றது வந்து வெரி ஈஸி. பட் அது அவங்களுக்கு புரியணும், அவங்க அக்செப்ட் பண்ணணும், அது அவங்களால பண்ண முடியுமா அப்படின்றத வந்து அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கோல்ஸ் அண்ட் டாஸ்க் பண்ணும்போது தான் தே வில் ட்ரை டு அச்சீவ்ல. ஃபர்ஸ்ட் தே வில் ட்ரை. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தே நீட் டு ட்ரை, தே நீட் டு ஃபீல் தட் நோ என்னால் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ ஃபார் தட் ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி நீட் டு என்கேஜ், வி நீட் டு டூ த கொலாபரேஷன், தென் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் த கோல்ஸ். ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அந்த சேஞ்சை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இருக்கணும். ஏன் அப்படின்னா வி நீட் டு கேஷுவலாக நம்ம சொல்லணும்னா விஜயகாந்த் வந்து அந்த பாமை வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் அவரோட கோலா இருக்கும். அதை வந்து எந்த விதத்துலையுமே வந்து டெரரிஸ்ட் வந்து ஒரு புஷ் பண்ணி அதை கேட்டுட்டாரு அடிச்சிட்டாரு அப்படின்னா வந்து அவனோட ஈகோ தட்டிடும்ல. ஸோ அது மாதிரி பண்ணாம வாட் எவர் he wants to do, he does in a meticulous way. அவர் என்ன பண்ணாலுமே அந்த ஃபோக்கஸ் வந்து பாம் மேல தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து எங்கேயும் போயிடாது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வச்ச அந்த கோல்ஸ் அது வந்து விலகி போகுதா, லீட் அண்ட் லேக் விச் வி அகைன் லென்த் அண்ட் பிரெத்ல வந்து டீப்பர் அதில் பேசியிருப்போம். ஸோ அவங்களோடையே டிராவல் பண்ணி பண்ணும்போது வி நீட் டு சி எந்த விதத்திலையுமே அந்த கோலை விட்டு விலகி போறோமா அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ்டா இருந்து இருக்கணும். தென் திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் விச் இஸ் தி யூனிக் டு திஸ் எம்ஐ எவோக்கிங். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அந்த சேஞ்ச் வரணும், நான் ஏன் வந்து சரக்கு விடணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஏன் கோவத்தை விடணும், நான் ஏன் வந்து நிறைய படிக்கணும், நான் ஏன் வந்து சோஷியலா ஒன்று இன்ட்ரவர்ட் இருக்கேன் ஆனால் நான் சோஷியலா நான் ஏன் பழகணும் அப்படின்றது எல்லாமே ஒரு அவங்களோட கோல். அது ஏன் பண்ணணும் அதை வந்து அவங்க வாயாலே சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னா வந்து தட் இஸ் தி பாத் டுவர்ட்ஸ் தி சேஞ்ச். அதை எவோக் பண்ணணும், அந்த அந்த விஷயத்தை வந்து எவோக் பண்ண விடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ சிம்பிளா எப்படி இவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா, do you mind if I ask you why you want to quit the cigarette smoking, or do you mind if you tell me some 5 points why you want to change your behavior towards the
ஏதாவது வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, இல்லை ஆங்கர் ஏன் விடணும்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெர்மிஷன்னா அவங்கள வந்து அணுகும் போது தட் டைம் ஒன்லி தே வில் ட்ரை டு திங்க் த்ரூ. ஏன் ஆமாம்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரும்போது எப்படி வருவாங்கன்னா, மேபி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், ஒரு கோவம் வருது, ஒருத்தன் வந்து ஆல்கஹால் அடிக்டா இருக்கான் அப்படின்னா செல்ஃபா ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி திருக்குறள்ல சொன்ன மாதிரி மத்தவங்க தான் வந்து பயங்கரமா வந்து பாதிக்கப்படுவாங்க. அவங்க நம்ம யார் வந்து சுத்தி இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பயங்கரமா பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவுட் ஆஃப் தி லவ் அவங்க வந்து நிறைய அவனை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது நிறைய பண்ணுவாங்க. அண்ட் சம் பீப்புள் வில் ட்ரை டு புஷ் தெம் டுவர்ட்ஸ் தி ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தால் நல்லா இருக்கும், ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இருந்தால் நல்லா இருக்கும், ஏன்னா இது அடிக்ஷன் அப்படின்னும் போது அவங்க தள்ளி விடுவாங்க. தட்ஸ் ஹவ் பீப்புள் வில் கம் டு தி ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அப்போ ஒருத்தவங்க வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்ட பார்க்க வந்துட்டாங்கன்னு போதே வந்து நம்ம என்ன நினைச்ச கூடாதுன்னா, அவங்க வந்து ஒரு சேஞ்ச் வந்து மாற்றத்தை கருதி தான் அவங்க வராங்க போல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அவங்கள யாரோ புஷ் பண்ணியிருப்பாங்க ஃபார் குட். பட் அவங்கள வந்து ரியலைஸ் பண்ண வைக்கணும். எவோக் அந்த அது அவங்க வித்தின் த செல்ஃப் வந்து அவங்கள ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்லோவா அந்த சேஞ்ச் டாக்ன்றாங்க. அந்த டுவர்ட்ஸ் த சேஞ்ச் ஆப்வியஸா வந்து சரக்கு ப்ராப்ளத்துல வரும்போது இங்க கோல் வந்து என்ன, அந்த சரக்கை விடணும்ன்றது தான் கோல். இட்ஸ் ஆப்வியஸ். பட் அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி இட்ஸ் வெரி வெரி பேட் அடிக்ஷன்ல. ஒரு கேமிங்கை விடணும் அப்படின்னா வந்து நீ இப்போ அசால்ட்டா இப்பெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க, இன்டர்நெட் ஆஃப் பண்ணு, நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம்ல, இனிமேல் போனை கொடுக்காதீங்க, இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா? அவன் அடிக்ட் ஆயிருக்கான் கேம், அவன் போனை இல்லாம அவனால வாழ முடியாதுன்னும் போது அதை போய் நீ அதை ஆஃப் பண்ணி இதை பண்ணுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் வந்து என்ன வேணா அவன் பண்ணுவான். ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்தே வந்து பேச்சு கொடுத்து எதுக்கு பண்ணணும்னு சொல்லும் போது வில் ட்ரை டு திங்க் த்ரூ. அவனே வந்து யோசிக்கும் போது என்ன ஆகும்னா there is a chance, that's a start towards a change. But again I'm repeating, be aware of this ambivalent. அவன் ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பியும் மறுநாளே வந்து அவன் குடிப்பழக்கத்துக்கு போவான், திரும்பி போனை கை எடுப்பான். ஸோ we need to be very very calm and very very நம்ம வந்து பொறுமையோட நம்ம இதை அணுகணும். அண்ட் லாஸ்ட் திங் இஸ் பிளானிங். நம்ம ஒய்யை வந்து பார்த்துட்டோம். ஆப்வியஸாக நம்மளே சொன்ன மாதிரி ஹவு டு யூ டூ தட்? ஓகே ஃபைன், நீ வந்து சரக்கு விடணும்னு நினச்சிட்ட, சூப்பர் சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்க, கேமிங்கை விடணும் அப்படின்னு சொல்லியிருக்க, தட் இஸ் ஃபைன், தட் இஸ் அ ஸ்டார்ட். யூ வி எவோக்ட். பட் ஹவு டு பிளான்? ஹவு இஸ் தி வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இதை எப்படி சஸ்டெயின் பண்ணலாம்? என்ன மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பிளான்ஸை வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் அப்படின்றது வந்து நான் வந்து ஒரு பிளானை போட்டு ஒரு சார்ட்டை போட்டு இதெல்லாம் எனக்கு பண்ணி எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு, இதெல்லாம் வந்து நீ பண்ணிட்டியான்றது வந்து நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு அப்படிலாம் சொன்ன வேலைக்கு ஆகாது. அவங்க வாயாலேயே வந்து சொல்ல வச்சு அதுலேயே நம்ம கொஞ்சம் லிசன் பண்ணி என்னென்ன மாதிரிலாம் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அப்படின்றத வந்து நோட் டவுன் பண்ணி அது வந்து என்னோட எக்ஸ்பர்ட், நான் தான் எக்ஸ்பர்ட் அப்படியே லாவகமாக வந்து என்னோட சில பாயிண்ட்ஸையும் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி அதை அவனை அக்செப்ட் பண்ண வச்சு இது ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் தென் வி நீட் டு சி ஓகே ஒரு 1 வீக் என்ன பண்ணலாம், 1 மந்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இட்ஸ் அ வெரி வெரி லென்த்தி ப்ராசஸ், ஆன்கோயிங் ப்ராசஸ். இந்த ஆன்கோயிங் ப்ராசஸில் செட்பேக்ஸ் நிறையா வரும். இது வந்து ஒரு ஹாப்பி ஃப்ளோலாம் கிடையாது. ஒரு மாதம் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து 10 நாள் அவன் வந்து கடைப்பிடிச்சிருக்கலாம், மீதி நாள் வந்து விட்டு இருக்கலாம், ஆம்பிவேலண்ட்டாக இருப்பான். ஸோ இதெல்லாம் we need to understand. And these 4 steps is not a sequence way. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ணணும், தென் ஃபோக்கஸ் பண்ணணும், எவாக் பண்ணணும், அப்புறம் பிளானிங் பண்ணணுன்றது வந்து இட்ஸ் நாட் அ லீனியர் ப்ராசஸ். பட் இந்த ப்ராசஸ் வந்து எப்படி வேணால் நம்ம வந்து ஜகல் பண்ணி இட்ஸ் கேஸ் டு கேஸ் இட் வில் டிஃபர். ஸோ இட்ஸ் நாட் அ லீனியர் ஒன். அண்ட் ஃபைனலி we need to understand the traps also. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் 4 ட்ராப்ஸ் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பர்ட் ட்ராப். நீங்கள் வந்து ஃபிக்ஸிங் ரிஃப்ளெக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அடக்கியே ஆகணும். ஸோ அதனால் வந்து அகெயின் இட்ஸ் அ பர்சன் சென்டர்ட். ஸோ அவனை மையமாக வச்சு தான் வந்து நீங்கள் அணுகணும். ரெண்டாவது வந்து பர்சுவேட் பண்ணவே கூடாது. எனிவேர் யூ ஷுட் நாட் மேனிப்புலேட் திங்ஸ். நீ வந்து அவனை வந்து மேனிப்புலேட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா, ஆஸ் ஐ செட்,
we are all evolutionary practiceல வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம் நீ வந்து என்ன மேனிப்புலேட் பண்ற அப்படின்ட்டு. ஒன்ஸ் யூ மேனிப்புலேட் ஆர் ஒன்ஸ் தே ஃபைண்ட் தட் யூ ஆர் மேனிப்புலேட்டிங், டெஃபினட்டா என்ன நடக்கும், அவங்க வந்து அந்த ஆம்பிவேலண்ட்ல வந்து அகெயின்ஸ்டா போக ஆரம்பிப்பாங்க. as I said, அந்த அந்த பவர் கேம்ல வந்து அவங்க உள்ள வருவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டா அந்த ட்ரஸ்ட்டை உடச்சி விட்டுரும், பார்ட்னர்ஷிப் உடஞ்சிரும். ஸோ அந்த பெர்சுவேஷன் ட்ராப் வந்து வெளியில வந்துடணும். ஆர்கானிக்காவே வந்து அவங்கள அந்த எவோக் பண்ணி தான் வந்து இது கொண்டு போகணும். தட் வில் டேக் டைம். அப்போ நீங்களும் வந்து அமைதி காக்கணும், அவங்களும் வந்து உங்க கூட திரும்பி திரும்பி வரணும். ஒரு சிட்டிங் வராங்க, அடுத்த சிட்டிங் அடுத்த மாசம் தான் அப்படின்னா அவங்க திரும்பியும் செகண்ட் டைம் வரணும், தேர்ட் டைம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீ இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் இல்லாம அவங்க வரவே மாட்டாங்க. ஸோ அது எந்த வகையிலுமே நம்ம வந்து புஷ் பண்ணிடவே கூடாது. தட் இஸ் த டைம் ட்ராப். ஏன்னா வந்து நீங்க ஒரு மாசத்துல நான் சரி பண்ணிடுறேன், நான் 6 மாசத்துல சரி பண்ணிடுறேன்ற மாதிரி நீங்க ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் வச்சிங்க அப்படின்னா மேபி யூ வில் பி ஒரு காமன் கம்போஸ்டா நீங்க ஒரு 3 மாசம் வந்து வெயிட் பண்ணிருக்க முடியும். அப்பயே எந்த வித ஒரு எஃபெக்டிவ் ஒரு விஷயமும் தெரியலன்னும் போது என்ன ஆயிடும்னா நீங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இதுதான் நடக்கும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் டைம்ல நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு குழந்தைய போட்டு குத்தி குத்தி வந்து சொல்லி தருவோம். நிறைய ஒரு மாசம் ஃபுல்லா விட்டுருவோம். கடைசி நாள்ல வந்து அவனை திட்டி அடிச்சு என்னென்னவோ பண்ணி நம்ம வந்து அவனை பாஸ் பண்ண வைக்கிறதோ இல்லைன்னா 100 வாங்க வைக்க ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் டைம் ட்ராப். பிகாஸ் அங்கே டைம் இல்லைன்னும் போது நம்ம வந்து அங்கதான் என்னென்னவோ நம்ம வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ டு நாட் புஷ். பவர் ஸ்ட்ரகிள் இருக்கவே கூடாது. லெட் இட் டேக் டைம். அதை வந்து நம்ம அவங்களோட ரிலேட்டிவ் கிட்டேயோ அவங்க சார்ந்தவங்க கிட்ட வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது they will understand. And then wandering trapனு ஒன்று இருக்கு. do not lose the sense of direction. ஏன்னா இப்போ நம்ம வந்து லிசன் பண்றோம், நான் சொன்னல இட்ஸ் அகைன் அ ட்ராப். நம்ம வந்து நான் எம்பத்தட்டிக்கா லிசன் பண்றேன் அப்படின்ட்டு லிசன் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவன் கண்டதையும் பேச ஆரம்பிப்பான். இப்போ என்ன ஆகும்னா எதுக்காக வந்தோமோ அந்த சந்தான காமெடி தான் ஞாபகம் வரும். எதுக்காக வந்தோமோ அதை விட்டுட்டு அவன் வந்து ரியலாவே வந்து அவன் சமையல்காரனா மாறிடுவான்ற மாதிரி. நான் லிசன் பண்றேன்ற பேர்ல கண்டதையே லிசன் பண்ணி எதுக்காக வந்தோம் அந்த ஃபோக்கஸை மிஸ் பண்ணி எதனத்தையோ அவன் நம்மள வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவான். ஸோ அதனால we need to beware of this wandering trap also. 4 traps: expert trap, persuasion trap, time trap and the wandering trap. ஏன்னா பேலன்ஸ் இருக்கணும். நம்ம வந்து ஓவராகவே நம்ம வந்து லிசன் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தென் வி ஷுட் ஹேவ் ஒரு கான்வர்சேஷன் ஃப்ளோ இருக்கணும். அது மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் வந்து நம்மளால வந்து ஒரு கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்ணணும். ஸோ தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இன் எம்ஐ. இது சொன்னதெல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸஸை வந்து கன்சிடர் பண்ணுங்க. பட் தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் வே. ஓகே 1 2 3 4 இப்படி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடு மாதிரிலாம் அது கிடையாது. ஸோ as I said, more and more you deal with the person. நம்ம வந்து ஒரு டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு தென் we need to சி எதுல கரெக்டா இருக்கும், எங்க போகணும் எங்க வரணும் அப்படின்றது எல்லாமே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்திங் தி ஒரு முன்னோட்டம் மாதிரி. இது எல்லாமே வந்து டீப்பரா வந்து நம்ம வரப்போற பார்ட்ஸ்ல நம்ம வந்து இன்னும் ஒரு ஃபேஸ் ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ட்ராப்ஸ் பத்தி இன்னும் டீடைல்டா நம்ம வந்து அடுத்தடுத்த சாப்டர்ஸ்ல வந்து படிக்கும்போது we can discuss. And this is the introduction about the motivation interviewing way of living to help others, to change others, to invoke the change in others. So with this, I'm just closing this session and opening for the discussion. Thanks. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து இப்போ மெயினாக வந்து இப்போ ஒருத்தவங்க பேசுகிறோன்னா வந்து அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நல்லா ஃபர்ஸ்ட் நம்ம லிசன் பண்ணணும். நம்ம அவங்க ஜஸ்ட் நம்ம சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவங்கள வந்து ஓப்பன் அப் பண்ணதுக்காக நம்ம அப்படியே நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா இப்போ எப்படி, அதாவது இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஏதோ ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ வந்து சொல்லி இதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதாவது இந்த புக்ல என்ன சொல்ல வராங்கன்னு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க வாயிலேயே வந்து அது சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்து அவங்கள வந்து எவோக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ நான் அது எப்படின்னா வந்து எல்லாமே அவங்க கிட்ட இருந்து தான் வரணும். அது வந்து ஒரு என்ன வந்து ப்ரிடாமினண்டா சொல்றாங்க அப்படின்னா, வித்தவுட் தி செல்ஃப் மோட்டிவேஷன் இது நீ என்னதான் நீ கரெக்டா நீ ரேஷனலா இது பண்ணா நம்ம போன வாட்டி பேசணும்ல இந்த ஸ்பெண்டிங் ட்ராப்ல இருந்து வெளியில வரணும்னா
நம்ம இதெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ ஃபார்முலா இல்ல. அந்த ஃபார்முலா படி நீங்க பண்ணீங்கன்னா வெளியில வந்துருவீங்க. அது ரேஷனாலிட்டி. பட் அந்த ரேஷனாலிட்டி எனக்கு புரியணும்ல. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சும் ஸ்கூல் லெவல் மேத் தெரிஞ்சும் ஏன் எல்லாருமே அந்த ட்ராப்ல போய் விழுந்துகிட்டே இருக்கும்? ஸோ அந்த டைனமிக்ஸ் தான் வேற. ஸோ இந்த ரேஷனாலிட்டி வேற, எமோஷனல் வேற. ஸோ அந்த எமோஷனல்ன்றது வந்து கச்சா மச்சான் பிளே அரவுண்ட் ஆகும். உங்க எமோஷன் வேற, எங்க எமோஷன் வேற. ஏன்னா உங்க வீடு வேற, என் வீடு வேற. உங்க ஊர் வேற, என் ஊர் வேற இல்ல. ஸோ அப்போ இத்தனை டைனமிக்ஸ் இருக்கும்போது நான் வந்து ஒரு டெய்லர் மேடு சொல்யூஷன் கொடுத்தாலுமே it is not going to work out. The probability of working out is very very slim chanceன்றாரு. ஏன் அப்படின்னா எனக்கு தான் புரிய மாட்டேன். புரிஞ்சாதானே நான் பண்ணுவேன். என்ன புரியாம எவ்வளவு நேரம் தான் அதை நான் வந்து சஸ்டெயின் பண்ணுவேன் சொல்லுங்க பாப்போம். 1 மாசம் பண்ணுவேன், 2 மாசம் பண்ணுவேன், புரியவே மாட்டுது. எப்படி நான் சஸ்டெயின் பண்ணுவேன்? கடைசியில என்ன ஆகும்? நான் விட்டுடுவேன். எவனா ஒருத்த உள்ள வருவான், மச்சி அதெல்லாம் கிடையாதுடா, நீ பண்றதாண்டா கரெக்ட், அவன் கலகறான்டா, அவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது he is empathetically with me இல்ல. யார் வந்து அகைன்ஸ்டா பேசுறாங்களோ நான் கரெக்டா தான் பேசுறேன். பட் ஐ எம் நாட் எம்பத்தட்டிக்கலி வித் யூ, ஐ எம் நாட் டிராவலிங் வித் யூ. பட் த ஒன் ஹூ டிராவல்ஸ், ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வேற எவனா இருக்கட்டும், ஈ ஆல்வேஸ் டிராவல் வித் யூ. அவன் என்ன சொல்லுவானா, தோல் மேல கையை போட்டு அமைச்சான் பாத்துக்கலாம் வா, வாழ்க்கை வாழத்தானே அப்படின்னு ஒரு கோட்டை போட்டு போயிட்டே இருப்பான். நீங்க அதை அவனை தான் நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டீங்க. ஏன்னா எங்கிட்ட தான் நீங்க காசு கொடுத்து நீங்க வந்து சொல்யூஷன் கேட்டிருப்பீங்க. நடக்க தானே செய்யும். ஓகே, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த செஷன் போட்டு பேசுறது இல்லைன்னா வந்து அட்வைஸ் சொல்றது எல்லாமே வந்து ஒரு பிரைமிங்கா எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம திங்கிங் பர்சனல் ஸ்டோர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து பிரைமிங்கை பத்தி நிறைய பேசுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படின்றத வந்து உங்களோட டேட்டா பேஸ்ல நான் வச்சிடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்றீங்க இல்ல, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் அதை அந்த புக்ல படிச்சேன், நான் சொல்லிட்டேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து நம்ம வந்து ஹெல்ப்னு நினைச்சு பண்றது இவ்வளவுதான் அப்படின்றது தான். நீங்க ரியலா நான் வந்து ஒரு அவுட்கம் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து பாக்குறது வந்து இவ்வளவுதான் நடக்கும். ரியலான அவுட்கம் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னா there is no other way, I need to travel with you. இன் அண்ட் அவுட் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க இன் அண்ட் அவுட் வந்து கூச்சப்படாம என்கிட்ட ஷேர் பண்ணணும். இதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க டிராவல் பண்ணா மட்டும்தான் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க வந்து அதை வந்து உங்களோட லைஃப்ல நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. தென் சம்வேர் யூ வில் see the changes. அதுக்கப்புறம் தான் நீங்க யூ வில் அடாப்ட். நீங்க இதுல வந்து அந்த சொன்னல அந்த ஹவு, இந்த ஹவு வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு நிறைய பயம் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பயம் இருக்கும்போது நான் எப்படி சேஞ்ச் ஆவேன்? ஸோ அப்ப நீங்க ஒரு ட்ரெய்லரை காட்டணும்ல என்கிட்ட, டேய் நானே அப்படிதான்டா பயந்தேன், அதுக்கப்புறம் நான் இந்தந்த ரூட்லாம் போனேன், இங்க இந்த இந்த இடத்துல நான் படிச்சேன், நீயும் அந்த 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 டியூஷன்ல சேர்ந்து நீ படி, அந்த மாஸ்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லலாம். உங்களுக்கு வந்து அப்போ நான் ஒரு பாத்தை வந்து காட்டுறேன். நீங்க அந்த பாத்துல டிராவலே பண்ணல, நான் தான் டிராவல் பண்ணியிருக்கேன், நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கேன், வா நான் கையை பிடிச்சி கூட்டின்னு போறேன், நான் பாறேன் இந்த இந்த இடத்துல பாரு, எத்தனை பேர் பாரு, உன்னை விட கீழே இருக்கிறவங்க எல்லாம் மேல வரான், இது சூப்பரான ஒரு சாரு, இந்த சாரு சொல்லி கொடுத்தா நல்லாவே புரியும், தைரியமா நீ ஃபீஸ் கட்டு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. இல்ல நானே ஃபீஸ் கட்டுறேன்டா, நீ வந்து வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து கொடுடா அப்படின்னும் போது ஐ எம் ஷோயிங் தெம் த பாத் ஹவு டு அச்சீவ் தட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும் போது தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் சம் மோட்டிவேஷன் டு டூ த சேஞ்ச். அப்போ why to changeன்றது வந்து how to change நான் வந்து காட்டும் போது தான் அவங்க கிட்ட வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்ப நீ அவ்வே நீ காட்டாம நீ பாட்டு வந்து சொல்யூஷன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தட் வில் ஹேப்பன். அதுதான் வந்து மோட்டிவேஷன் இன்டர்வியூல வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இப்போ இதுலயே ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின். இப்போ சில பேர் வந்து உண்மையிலேயே வந்து அதாவது ஒரு சொல்யூஷனுக்காக கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸே வந்து ஜஸ்ட் அவங்க ஏதோ ஒன்று ஷேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம வந்து உட்காந்து நம்ம கேட்கும்போது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணுமா? அந்த மாதிரி தான் சொல்றாங்க. கன்ஃபர்மேஷன் பயாஸ் ஜி, இது வந்து நம்ம அது பேசியிருக்கோம்ல. என்னன்னா நான் வீடு வாங்க போறேன்னு நான் முடிவு எடுத்துருவேன். ஓகேங்களா? 10 பேர் கேட்பேன். 10 பேர்ல வந்து 7 பேர் வந்து நீ கரெக்ட் மச்சி, இப்போ எடுக்கலன்னா எப்ப வீடு வாங்குவ அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். கரெக்டா போற. அவன் என்ன சொல்லுவானா, டே HDFCல எடுக்காத, நீ IOBல போய் எடு, அப்படி அந்த மாதிரி
நான் சொல்லுவேன்னா தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. நான் உட்காந்து ரேஷனலா நாங்க எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணி இதை பாரு அங்க பாரு இதெல்லாம் பண்ணாத இங்க போடு அங்க போடுன்னு சொன்னேன்னா நீங்க வந்து ஒரு 10 பேரை வந்து காமிச்சிட்டு இந்த 7 பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, 3 பேர் தானே வேணாம். அப்போ இதெல்லாமே அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்க்காக தான் வருவாங்க. அவங்க கேட்கற கேள்வி, என் பையனை வந்து அந்த காலேஜ்ல போலான்னு இருக்கேன்ப்பா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறது வந்து என்னோட தாட்ஸை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ ரேஷனாலிட்டியை வந்து கேட்கறதுக்கோ எல்லாம் கிடையாது. போடு போடாத பைனரியா சொல்லு, அவ்வளவுதான். ஆனா நீங்க எதிர்பார்க்கறது போடு மச்சி, கரெக்டா தான் இருக்கு, போடு போடு, நல்ல டிசிஷன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். பாத்தீங்களா 4 பேரு, நீங்க அதை தான் எடுத்துட்டு போவீங்க. ஸோ இட்ஸ் அகெயின் யூனோ சம்திங் யூனோ வி ஆர் ஆல் பார்ன் வித். ஏன் அப்படின்னா வந்து இந்த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் அப்படின்ட்டு நம்ம திங்கிங் ப்ராசஸ் பேசியிருப்போம்ல. என்னன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் கொடுத்து இதை யோசிச்சு பார்த்தியா, இந்த மேத்தை போட்டு பார்த்தியா, இந்த மாதிரி ஃபிளிப் சைடில் யோசிச்சு பார்த்தியா, பேக்கப் பிளான் என்ன, இந்த மாதிரி நான் வந்து நீங்க சொல்யூஷன் கேட்க வரும்போது நான் 4 கேள்வியை கேட்டு இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தியா, நீ இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு வா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடே இன்னும் 10 நாள்ல முடிஞ்சிடும்டா, நாளைக்கு வந்து அவன் 1 லட்சம் கொடுக்கலன்னா அந்த சீட்டு போயிடும்டான்னு அவன் பயம்புத்திருப்பான் காலேஜ்ல. நீ இப்போ உட்காந்துக்கிட்டு இந்த மேத்த போட்டியா அந்த மேத்த போட்டியா அந்த யூனிவர்சிட்டி போய் கேட்டியா உன் பையனை மேத்ஸ் வருமானு கேட்டியா அப்படின்னு நான் ஒரு 4 பாயிண்ட் சொன்னேன்னா உங்களோட மைண்ட்ல எப்படி இருக்கும்? இட்ஸ் ஆல் அபவுட் கன்ஃபர்மேஷன் பயாஸ். பஸ் இதெல்லாம் புரியாம நானும் சரி சடேஷன் சரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த வருஷம்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து என்கிட்ட வந்து இந்த காலேஜ்ல சேரலாமா அந்த காலேஜ்ல சேரலாமான்னு கேட்கும்போது ஓ சேருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. நோ மேட்டர் வாட் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க கன்சல்ட் பண்றீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க ஒரு 1 இயர் முன்னாடியாச்சும் வரணும் இல்ல. நீங்க ஒரு கரியர் கவுன்சிலிங் போனாலும் சரி, நீங்க இந்த மாதிரி எஜுகேஷன் சைட்ல இருக்கிற அந்த கவுன்சிலிங் போனாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்ச உடனே வந்துடணும், 10th முன்னாடியே வந்துடணும். தட்ஸ் வேர் யூ நோ பீப்புள் வில் டெல் என்ன கோர்ஸ் நீங்க +1 +2ல எடுக்கணும்ன்றதே நம்ம சொல்ல முடியும்ல. அப்பதான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மார்க்கையும் வாங்கி போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்தா நம்ம என்னத்த பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். யாருமே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவங்களோட திங்கிங் தான் அவங்க கரெக்ட். இங்க வந்து என்னன்னா ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், அது ரொம்ப ரொம்ப பெரிய பாயிண்ட் ஆக்சுவலா. என்ன அப்படின்னா உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும், கரெக்டா? நீங்க தான் எக்ஸ்பர்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஸோ அப்போ நான் யாரு உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குது? ரைட்? என்ன நீங்க இதை யோசிச்சு பாருங்களேன். நீங்க எந்த ப்ராப்ளத்துக்கிட்ட வந்து நீங்க உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும் உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கட்டும் நீங்க எக்ஸ்பர்ட் கிட்டேயே போய் பேசும்போது கூட என்ன சொல்யூஷன் கொடுத்தாலும் உங்க பேக் ஆஃப் மைண்ட்ல என்ன இருக்கும்? அவனுக்கு என்ன தெரியும்? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நாளைக்கு என்ன பண்ண போறது எனக்கு தான் தெரியும், கடன்காரன் வந்து என் சட்டையை தான் பிடிச்சின்னு கேட்பான். நான் என்னதான் ரேஷனாலிட்டி பேசினாலும் யூ நோ யுவர் லைஃப் பெட்டர் than anyone, ரைட்? அப்போ யூ ஆர் தி எக்ஸ்பர்ட் இயர். இப்போ இங்க எக்ஸ்பர்ட் யாரு? நான் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது, மேதாவி கிடையாது. இந்த உங்களை பத்தி தெரிஞ்ச நீங்க தான் எக்ஸ்பர்ட்ன்னும் போது அப்போ இந்த டைனமிக்ஸ் எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான டைனமிக்ஸ் இது. அப்போ இதை நீ பிரேக் பண்ணி நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னா நீங்க எப்படி வந்து அப்போ அதை தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து கிளைண்ட் கிட்ட பேசணும் அப்படின்னா அவன் தான் எனக்கு காசே தரான், அவன் சொல்றதை தான் செய்யணும்னு அவன் மைண்ட்ல இருக்கும். நான் போயிட்டு அவனை எப்படி நான் வந்து நீ சொல்றது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன அத்தாரிட்டி என்கிட்ட இருக்கு, இல்ல என்கிட்ட என்ன பவர் இருக்கு? நான் கரெக்டா தான் இருக்கேன்னாலுமே அவன் ஈகோ ஒத்துக்குமா? சோ அப்போ நான் எப்படி அவனை நாங்க தப்புன்னு சொல்ல முடியும்? தப்புன்னு சொல்லாம அப்போ அவனை எப்படி நான் என்கேஜ் பண்ணி அவனுக்கிட்ட இருந்து எப்படி எவோக் பண்ணி எப்படி அவனை எம்பவர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கரெக்ட் சேனலைஸ் பண்ணி எப்படி எடுத்து வர முடியும்? ஒரு பிசினஸ் எப்படி வாங்க முடியும் அவங்ககிட்ட இருந்து? காசு என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட போய் இந்த லைசன்ஸை போட்டு வாங்கு, ஃபியூச்சர்ல சூப்பரா உதவும் அப்படின்னா நான் ஃபுல் ரேஷனாலிட்டியை இறங்கி எக்ஸல் ஷீட் போட்டு காமிச்சேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் இ அக்செப்ட்ஸ் வெரி அந்த ப்ராபபிலிட்டியை விட நான் அந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூ வச்சு நான் அதே மெட்ரிக்ஸை காமிக்கும் போது தட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்றது தான் இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. ஓகே ஜி, தேங்க்ஸ். தேங்க்யூ. வெரி வெரி குட் கொஸ்டின்ஸ். நீங்க சொன்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் எப்படி ஒரு ஃபேமிலி செட்டப்ல அப்ளை பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை ஒரு மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு சொல்லுவோம், அவங்க ஆனால் அவங்களோட ஈகோ வந்து அது வந்து பிளாக் பண்ணும் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் டயட்டில் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்கிறோம்.
இல்லை இது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் அவங்களோட ஈகோ வந்து அதை வந்து பிளாக் பண்ணும். ஸோ நீ யார் சொல்கிறதுக்கு, நீ உங்களோட எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் அதை அப்ளை பண்ண முடியுமா? இந்த பார்ட்லேயே வந்து லாஸ்ட்டாக எது முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வீட்டில் அப்ளை பண்ண முடியுமா? நீ கேட்ட கேள்விதான் வந்து இந்த பார்ட் 1ஓட லாஸ்ட் கொஸ்டினாகவே இருந்தது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் வந்து இதை ஒரு சைக்காலஜிஸ்டாக நான் நினச்சிக்கிட்டு இந்த புக் படிக்கும்போது நான் எப்படி படிப்பேன் அப்படின்னா, நான் ஒரு சைக்காலஜிஸ்ட் போல அப்படி தான் நான் நினச்சி படிப்பேன். ஸோ ஐ நோ தட் ஐ எம் நாட் சைக்காலஜிஸ்ட், பட் என்னவோ தெரியல, இந்த புக் படிக்கும்போது நான் ஒரு சைக்காலஜிஸ்டாகவே நான் மாறி தான் இந்த புக் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, வீட்லேயுமே நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது அங்கேயுமே நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்போம் இல்லை. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கும்போது நம்ம லாஸ்ட் வீக் பேசணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் மாதிரியே நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த டாக்ஸ் தெரியுமா, இந்த இது தெரியுமா, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு தெரியுமா, ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சுப்பாரு அப்படின்னும் போது நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா, எதிரில் இருக்கிறவன் நம்ம பார்ட்னரோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து when they are not deep into this finance jargons இதெல்லாம் புரியல அப்படின்னும் போது they will go into this ambivalent. So against தான் வந்து அவங்க இருப்பாங்க. So again this dynamics won't work out because we are playing the role of expert there. ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவுட்கம்மை வந்து நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா. ஸோ நீங்க எதை நோக்கி இப்போ டயட் நீங்க சொன்னதுனால நான் டயட் சேஞ்ச் வந்து பார்க்காதீங்க. தட் இஸ் தட் எக்ஸ்பர்ட் வில் டேக் கேர். வீடு லெவல்ல வந்து யூ see the growth ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு நம்ம வந்து அந்த அந்த ஆஸ்பெக்டோட அணுகும் போது இன்டைரக்டா சேஞ்ச் நடக்கும் அப்படின்றது தான் வந்து அவர் சொல்றாரு. ஸோ இன் தட் வே யூ கேன் அப்ளை தீஸ் பிரின்சிபல்ஸ் இன் தி ஹோம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து டயட் சேஞ்ச் பண்ண அகைன் யூ ஆர் டெல்லிங் தம். ஸோ யூ ஆர் நாட் கொலாபரேட்டிங் வித் தம், யூ ஆர் நாட் எம்பவரிங் தம். மேபி நீங்க வந்து எதனா வீடியோ காட்டலாம், இந்த புக் எடுத்து படின்னு சொல்றான். அகைன் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டிங் தெம் டு ரீட், அகைன் யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டிங் தெம் டு வாட்ச் தட் வீடியோ. ஸோ யூ ஆர் நோவேர் யூ ஆர் kindling their motivation to watch that video. So நம்ம வந்து ட்ரை பண்றோம், intention is very pure, but again we are ending up playing the role of expert or playing the role of messenger here. What to do? இந்த புக்ல வந்து பியூட்டிஃபுல்லா நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, what we are not doing. ஸோ அப்படின்ற நம்ம அப்ரோச்ல நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்பயுமே பார்க்கறது என்னன்னா வந்து நான் என்ன உங்களுக்கு சஜஷன் சொல்லிட்டேன், வாட் ஐ செட் ஆஸ் சஜஷன் இல்லை, அந்த என்ன நான் சொன்னேன் அப்படின்றது தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆப்வியஸா. நான் என்ன பண்ணல தெரியுமா அப்படின்றதையும் நம்ம வந்து நோட் பண்ணணும் அப்படின்றது வந்து பியூட்டிஃபுல்லா அந்த புக்ல சொல்லியிருந்தாங்க. அது புரியறதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஏன் வந்து டயட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சைத்தன்யா அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, in this way I am not instructing you to do anything. I am not instructing you to tell நீ இது சேஞ்ச் பண்ணனா உன்னோட பாடி வந்து பிஎம்ஐ கீழே வந்துடும், மென்டலாகவே நீ வந்து ஃபீல் பண்ணுவ, யூ வில் see the change in approaching your family members, வேலையிலுமே நல்லா இருக்கும், நீ ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவ, நல்லா தூங்கணும். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அகைன் அண்ட் அகைன் யூ ஆர் டெல்லிங். ஸோ நத்திங் இஸ் வித்தின் அஸ். ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கல இதெல்லாம் பண்ணணும்னு. மேபி சொல்றதுனால ஒரு வாரம் நீங்க ஓடுவீங்க, 8வது நாள் திரும்ப சமோசா சாப்பிட போயிடலாம். ஸோ இதெல்லாமே வந்து வே ஆஃப் சேஞ்சிங்ல உங்க லைஃபே இது லைஃப் சேஞ்சிங் எக்ஸசைசஸ் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கேட்குறாங்க வந்து, இப்போ நீ ஏன் வந்து டயட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் போது, தென் யூ வில் திங்க் உங்களோட ப்ராப்ளம்லாம் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன் போல, என் பாடி வெயிட்னால வந்து இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது, ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அப்போ எப்படிலாம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் ஐ ஹாவ் அ டயட். நான் அப்படியே கொடுக்காம இந்த டயட்டை நீங்கள் எப்படி பிளான் பண்ணலாம்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், என்ன ஃப்ரீக்வன்சிலே நம்ம வந்து கொண்டு போகலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த வெயிட்டை கம்மி பண்ணணும்னா நீங்கள் வந்து வாட் இஸ் தி, அப்போ 1 இயர் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்வத்தில் வந்து நான் 1 மாதத்தில் கம்மி பண்ணணும்னு சொல்லுவேன், 6 மாதத்தில் கம்மி பண்ணணும்னு சொல்லுவேன். தென் யூ நீட் டு ஸ்லோலி சேஞ்ச். நீங்கள் தான் எக்ஸ்பர்ட் அப்போ சொல்லணும். இப்போ நான் உங்ககிட்ட எம்பத்தட்டிக்கலாக நான் கேட்டுட்டேன், நீங்கள் யாருன்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது, why don't we do the goal for 1 year? That's a realistic. உங்களுக்கு அது வந்து புஷ் பண்ணணும்னு உங்களுக்கு உங்கள் செல்ஃபாக நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க. பட் எக்ஸ்பர்ட்டாக வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம வந்து 1 இயர் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும் போது, தென் ஸ்லோலி வி கேன் பிரிங் டாஸ்கை கன்வெர்ட் பண்ணி அகைன் நீங்கள் 1 மாதம் நீங்கள் சப்போஸ் விட்டுட்டீங்கன்னா கூட ஆம்பிவேலண்ட்ல அகைன் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூர் ஆல் ஆம்பிவேலண்ட். இப்போ திரும்பியும் நான் வந்து பேக் ட்ராக்ல கொண்டு வரணும், சத்தம் போடக்கூடாது,
ஸோ அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகல. வாட் இஸ் தி பேக்கப் பிளான், வாட் இஸ் பிளான் பி, பிளான் சி, பிளான் டி? அகைன் ஐ எம் நாட் இன்ஸ்ட்ரக்டிங் யூ. நான் உங்களே திரும்பி கேட்பேன், எதனால வந்து நீங்க ரிப்பீட் பண்ணீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்தது. ஸோ சம்திங் ஐ நோ தட் நோ சம்திங் பாதர்ஸ் பிகாஸ் யூ யுவர் செல்ஃப் டோல்ட் தட் யூ வாண்டட் டு சேஞ்ச் யுவர் டயட். பட் நீங்களே சொல்லி அப்போ நீங்களே மாத்துறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தட். டு யூ வாண்ட் டு டாக் அபவுட் தட் ஆர் டு யூ வாண்ட் டு டாக் அபவுட் தட் பார்ட், திஸ் பார்ட்? ஏன்னா 10 பாயிண்ட்ஸ் எனக்கு டிஸ்கஸ் பண்றது இருக்கும். லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் பாயிண்ட்னு சொல்றதுக்கு பதில் giving you all, showing you all 10 points, you tell me what we need to talk about, and in next sitting or next hourல வந்து நம்ம அடுத்த பாயிண்ட பத்தி பேசலாம் அப்படின்னும் போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா everything is coming from you. I am just here facilitating the evoking part. நான் சொன்னல அந்த evoking தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை எவோக் பண்ணி உங்ககிட்ட இருந்தே நான் வந்து பண்ணும்போது நீங்களே வந்து கமிட் பண்றீங்கல்ல, நான் இப்படி பண்றேன், இதுல சரிக்கிட்டேன், அப்ப இந்த மாதிரி பண்ணிடலாம், இது நீங்க என்ன பண்றீங்க, நீங்க சொல்லுங்க இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா? இப்போ எல்லாமே உங்ககிட்ட இருந்தே வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சான்சஸ் ஆஃப் ஸ்டிக்கிங் வித் தட் பிளான் இஸ் the probability is very very huge. இதுதான் வந்து ஹோம் செட்டப்ல இதை நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா growth ஓரியன்டா பார்க்கணும், நாட் தி சேஞ்ச் ஆர் அவுட்கம் ஓரியன்ட். நம்ம எப்பயுமே அவுட்கம் ஓரியன்டா பார்க்கும்போது மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ இதை நானே ரியலைஸ் பண்ணேன், புக் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். 100 வாங்கணும், குட் பாயா இருக்கணும், ஸ்கூல்ஸ்ல சொல்ற அந்த பிஹேவியர்ஸ்லாம் மீட் பண்ணணும். இந்த அவுட்கம்மை செட் பண்ணிடுறாங்க. இந்த அவுட்கம்மை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஒரு பையனையோ பொண்ணையோ வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நாட் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ட்ரைங் டு ஸ்டாம்ப் தர் வே இன் அ டிஃப்ரெண்ட் வேல. அதை யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே செட் அ நேரோ கோல். அதை பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா the uniqueness of other kids are missing. ஸோ அதனால வந்து நம்ம நிறைய விதத்துல வந்து நம்ம ப்ராடரா யோசிக்கும் போது ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அவுட் இன் தி ஹோம் செட்டப். ஆன்சர் பண்ணனா? தேங்க்யூ ப்ரோ. ஸோ பேசிக்கலி நமக்கு எம்பத்தி இருக்கணும். ஸோ தட் மற்றவங்களோட அன்பயஸ்டாக கேட்கறதுக்கு ஒரு எம்பத்திக் ஸ்கில் இருக்கணும். அதுக்கப்புறம் we have to ask open-ended questions, so to evoke the change from other person, and we have to focus more on the process rather than end result of focus பண்றது. We have to focus on the process. Lead and lag தான். Lead and lag. Okay. Everywhere we need to concentrate lead and lag. And lag வரதான் செய்யும். Lead and lag நம்ம சொல்லும் போதே obviously lag வரும். Every process will be an ups and downs. So up and down நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது we won't be surprised. நீ திரும்ப சமோசா ரைட். ஸோ நான் சமோசா நீங்க சாப்பிட்டேன் அப்படின்னு தெரிய வரும்போது நான் உங்க மேல கோவப்படக்கூடாது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சொல்லுங்க கோகுல்ஜி. ஒன்றும் ஒரு டவுட். இப்போ இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூ நம்ம பேசிட்டோம். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு அந்த சேஞ்சே வந்து தேவைன்றதே தெரியாம ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபேமிலியே ஒருத்தங்க இருக்காங்க. இப்போ இவ்வளோ சொன்ன மாதிரி தான் இப்போ டயட் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு அந்த டயட் சேஞ்ச் பண்ணணுன்ற அந்த ஐடியாவே இல்லை. ஆனால் நமக்கு தெரியுது அந்த டயட் சேஞ்ச் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்றது தெரியுது. இப்போ அவங்க வந்து அது அப்படி ஒன்று தேவைன்றதே அவங்க தெரியல. இப்போ அவங்களையும் நம்ம வந்து எப்படி கொண்டு வருது? அதுவும் இது இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூல வருமா இல்ல அது தனி? வரும். அததான் நான் சொன்னேன்ல, இப்ப வேக்சின் நான் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, குழந்தை பிறந்துச்சு, அவங்களோட ரீஜன் படி வந்து வேக்சின் போடக்கூடாது. ஸோ அப்படின்னு அப்ப பாருங்க, நீங்க வந்து டயட்டை பேசுறீங்க, அவங்க எங்க இருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மூட நம்பிக்கையில பண்ணல. ஸோ வேக்சின்லாம் வந்து உங்களை வந்து ஒரு சாத்தானா மாத்திரும், இல்லைன்னா வந்து ஒரு ஆட்டிசம் வந்து கொண்டு வந்துடும், ஏதோ நடந்துரும் அப்படின்ற மாதிரி உங்க ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு. ஒரு 2-3 குழந்தைங்க அம்மா நடந்துச்சு இது கோரிலேட் பண்ணுவாங்க, இதனாலதான் நடந்துச்சுன்ற மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கே அந்த கோவிட் வேக்சின் போட்டதுனாலதான் ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் சாவறாங்கன்னு இப்ப சுத்திட்டு இருக்குல்ல, அந்த மாதிரிதான். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இருக்கும் போது அதை எப்படி மாத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூ வச்சு மாத்துறாங்க. ஸோ எப்படி அதை மாத்தினாங்க? ஸோ அந்த அந்த இது வந்து டாக்டர் மாத்தல. அந்த கதையில நான் வேணா அந்த ஷேர் பண்றேன். ஐ திங்க் நான் பார்த்துட்டு சொல்றேங்க. நான் திரும்பி சொன்னா ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட வந்து இது மூலயமா பண்ணும்போது டயட் சேஞ்ச் எல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு கருத்தா சொல்லக்கூடாதுன்றது தான் இவங்க வந்து திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது கருத்தா சொல்லும் போது வந்து கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரே அதுதான். நம்ம அட்வைஸ் பண்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர்ன்ற.
ஸோ நம்ம அதை கட்டுப்படுத்தணும். உன்னோட உணர்ச்சியை கட்டுப்படுத்து. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் இன்டென்ஷன் இஸ் வெரி குட். அது அதில் யாரும் தப்பு சொல்லலை. பட் த வே யூ டூ, நான் எதை ஸ்டார்ட் பண்ணேன், வாட் யூ டூ இஸ் வெரி குட் பிகாஸ் த இன்டென்ஷன் டு ஹெல்ப் அதர்ஸ். டயட்டை மாற்றணும்னு சொல்கிற அந்த இன்டென்ஷன் இஸ் வெரி குட். பட் ஹவு டு யூ டூ இட்? அட்வைஸ் பண்ணுறது தப்பு. ஸோ யூ ஃபாலோ திஸ் மோட்டிவேஷனல் இன்டர்வியூயிங் ப்ராசஸ், தென் யூ ட்ரை டு டூ. பட் இட்ஸ் அ லென்த்தி ப்ராசஸ். அது நடக்கிற வரையும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரெடியா? ஓகே. நீங்கள் ட்ராவல் பண்ணலை, நீங்கள் வேற எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் இன்டென்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பெஸ்ட்டு. வேற வழியே கிடையாது. அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறதுன்றது வந்து சப்ஜெக்டிவ் டு மீ. ஆனால் அந்த சேஞ்ச் நடக்காதுன்றது தான் இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூ சொல்கிறாங்க. பிகாஸ் யூ ஆர் நாட் ட்ராவலிங் வித் தம். ட்ராவலிங்னா அப்போ அவங்க வந்து அவங்களே வந்து ரிலைஸ் பண்ணிட்டு பண்ணணும். நம்ம வந்து அந்த டைரக்ஷன் மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கணுங்க. நீங்க அதுதான் சொன்னல, அந்த எவோக் பண்ணி எம்பவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க திரும்பியும் அவங்க பேக் சமோசா சாப்பிட போவாங்க, திரும்பியும் அக்செப்ட் பண்ணி நீங்க திரும்பியும் கொண்டு வரணும். அந்த 4 ஸ்டெப் நீங்க மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் என்கேஜ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், எவோக் பண்ணணும், பிளான் பண்ணணும். இதுல எல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து டிராவல் பண்ணி அவங்க கூடவே போனாலும் ஃபெயில் ஆகும். அததான் ஆம்பிவேலன்ட்ன்றாங்க. அதையே நீ நினைச்சுக்க, நீ யூ எக்ஸ்பெக்ட் த ஃபெயில்யூர், தென் யூ கோ பேக் அகைன், யூ டிராவல் வித் தம். டிராவல்னா சும்மா கிடையாது, நீ அவங்க வரணும், நீங்க போறது கிடையாது. நீங்க போனீங்கன்னா திரும்பி நீங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கழுத்தை பிடிச்சி நீங்க புஷ் பண்ணுவீங்க, கையை பிடிச்சிட்டு சமோசா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. தட் இஸ் நாட் டிராவலிங். டிராவலிங் இன் த சென்ஸ் தே ஷுட் கம் பேக், உங்கள்கிட்ட திரும்பி வரணும். அப்போ நீங்க எவ்வளவு நீங்க அக்செப்டன்ஸோட நீங்க வந்து 2 கையும் ஓப்பன் பண்ணி அவங்கள நீங்க வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும்ல. அப்போ நீ உங்களுக்கு எவ்வளவு கம்பேஷன் இருக்கணும், எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் அந்த லெவல் இருக்கணும். நீங்க நான் சொல்லியும் நீ சரக்கு அடிச்சிட்டல, நீ அப்ப நான் ஏன்டா உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த மனப்பான்கு தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. ஸோ அப்போ வந்து அதை தான் நான் திரும்பியும் சொல்றேன், அந்த அவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நம்மள வந்து ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணவே முடியாதுன்றது தான். ஹெல்ப்ன்ற அந்த டெஃபினேஷன் என்னன்னா, அந்த சேஞ்ச் கொண்டு வர முடியாது ஆஸ் அ காமன் மேனா என்னோட பிஸி லைஃப்ல அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் தேவைப்படுது. அந்த ப்ரொஃபஷன் தான் வந்து, ஏன்னா அவரோட வேலையே இதுதான்ல. இப்போ நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்க, அவன் வேலையே இதுதான். அவர் அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நீங்க என்ன பண்ணாலும் அவர் காமன் கம்போஸ்டா உங்களை வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க சிட்டிங்ஸ் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து தெரியும். ஓகே, தேங்க்ஸ் ஜி. எக்ஸாம்பிள் வந்து கைத்து கேட்டதா இருக்கட்டும், சங்கர் கேட்டதா இருக்கட்டும், அவங்க எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இட்ஸ் குட், என் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இது இப்படி இருக்காங்க, அவங்கள நான் போயிட்டு இன்டென்ஷனலாக வந்துட்டு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? இது வந்து நான் ஓவர் த 5 years நான் ட்ரை பண்ணிட்டேன். பூபதி சொன்ன மாதிரி நான் போயிட்டு வாலண்டியராக ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தான் பெயின் அதிகம். ஐ எம் வேஸ்டிங் த டைம், ஐ எம் வேஸ்டிங் மை ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ நான் அது எதுவுமே இப்போ நான் பண்ணுறது கிடையாது. மேக்ஸிமம் 5 minutes தான் லிங்க் கொடுப்பேன், இது கொடுப்பேன், வேணா நீ போய் பார்த்துட்டு ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் நீ தான் எடுத்துன்னு வரணும், நான் எடுத்துன்னு வர மாட்டேங்கிற ரேஞ்சுக்கு மாறிட்டான். ஸோ அப்போ என்ன ஆகணும், இதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க இன்டென்ஷன் இஸ் டு ட்ராவல் வித் அஸ் ஆர் நாட். ஏன்னா நான் அவ்வளோ ஒர்க்கு கொடுப்பேன், அதில் ஒரு 20% கூட பண்ணலன்னா they have not intended அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஐ ஆல்சோ நாட் ஸ்பெண்ட் மச் டைம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சேஞ்சுக்கு அவங்க இன்டென்ஷன் கொடுக்கணும். இட் கேன் பி யுவர் க்ளோசஸ்ட் ஃபேமிலி, யுவர் ஸ்பௌஸாக இருக்கலாம், என்னோட கிட்டாக இருக்கலாம், பட் சேஞ்ச் ஷுட் பி இனிஷியேட்டட் ஃப்ரம் தம். எஸ், ஐ வாண்ட் டூ திஸ், ஐ வாண்ட் அச்சீவ் திஸ், இந்த கோல் அச்சீவ் பண்ண போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற அந்த சேஞ்சோட நீட் இல்லாமல் மோட்டிவேஷன் இன்டர்வியூ என்ன பண்ணாலும் எவ்ரி திங் இஸ் கோன் ஃபெயிலியர். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் நான் பூபதிக்கு எப்போதுமே சொல்லுவேன், நான் அவுட்கம் எதிர்பார்க்க மாட்டேன், நான் பண்ணுறது பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம்னு சொல்லுவேன் அவங்ககிட்ட. ஸோ அதை வந்து நான் இப்போ கம்மி பண்ணிட்டு வரேன். ஸோ ஒன்லி தோஸ் ஹூ ட்ராவல் வித் அஸ் அவங்களுக்கு நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். சுரேஷ், பட் ஒரே ஒரு சின்ன ஒரு ஆட் ஆன் என்ன அப்படின்னா, இட் இஸ் டோல்ட் அபவுட் தி 5 minutes help and he will just help only the people who is traveling with him. பட் இங்க மோட்டிவேஷன் இன்டர்வியூங் என்ன பேசுது, பட் வாட் இஸ் செட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் தி பர்ன் அவுட். இல்லை, நம்ம பர்ன் அவுட் பற்றி நம்ம கிவன் டேக்காக பேசியிருக்கோம். அவன் வந்து இன்டென்ஷனலாக வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ண people in the other end, they are not ready to travel with him. So when he realized that, waste of time and waste of effort, he took that decision, he should only help for 5 minutes.
அதுவுமே அந்த கிவ் அண்ட் டேக் வந்து தான் அவர் சொல்லியிருப்பாரு. இட்ஸ் ஓகே டு ஹெல்ப் ஃபார் 5 minutes ஜஸ்ட் டு ப்ரைம் தம். நம்ம வந்து ஒருத்தன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்கள மதிச்சு வந்து 5 minutes ஹெல்ப் பண்ணணும். இன் தட் வே வி ஓன்ட் பர்ன் அவர் செல்ஃப்ஸ். அட் த சேம் டைம் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், திரும்பியும் அவங்க வந்தாங்க அப்படின்னா வித் தட் இன்டென்ஷன் ஓகே வி கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் அப்படின்றது தான் வந்து தட் இஸ் தட் டைனமிக்ஸ். பட் ஹியர் இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூ என்ன அப்படின்னா, இஃப் யூ ரியலி திங்க் தட் நான் எக்காரணத்து கொண்டும் நான் வந்து அவங்களை கைவிடக்கூடாது, நான் ஹெல்ப் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்க ட்ராவல் பண்ண மாட்டான். அதை தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றாரு. ஸோ ஆம்பிவேலன்ட் படி ஹி நோஸ் சரி சொல்கிறது வந்து ஃபாலோ பண்ணுன்னா அவங்களோட பெட்டர் லைஃப்பில் இருப்பாங்க, பெட்டர் பொசிஷனில் இருப்பாங்க. தட் ஹி ஆல்சோ நோஸ். பட் டிஸ்பைட் தட் வை இஸ் நாட் ட்ராவலிங் வித் ஹிம் பிகாஸ் தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் ஆம்பிவேலன்ட். ஸோ அப்போ அதை உடச்சிக்கிட்டு சரேஷ் கூட ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னா தட் இஸ் த லென்த்தி ப்ராசஸ். அவன் என்கேஜ் பண்ணணும், அவங்க கூட ஏன் வந்து அவங்க ட்ராவல் பண்ண மாட்டாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், என்ன பிளாக்கர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த பிளாக்கர்ஸ்க்கு வேற என்னென்ன வழியெல்லாம் வந்து அதை கிளியர் பண்ணி அப்புறம் ட்ராவல் பண்ண வைக்கணும். ஒய் சொல்லியாச்சு, அவுன்றதை எப்படி அவன் வந்து காட்ட போறான், கையை பிடிச்சி கூட்டு போய் காட்ட போறியா, என்னென்ன வழியில காட்ட போற, வெரி லென்த்தி ப்ராசஸ். அது அப்ஜெக்டிவ் அவங்க கிட்ட கிடையாது, டைம் கிடையாது. அது பண்றதுனால அவனை காசு பண்ண வர போறது கிடையாது. ஸோ அதுதான் நான் முன்னாடியே சொன்ன கேள்வி, சப்ஜெக்டிவ் இயர் இஸ் டு பிரைம். இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதர் தேன் தட் நத்திங் பியாண்ட் தட். ஸோ அப்போ நீங்கள் மோட்டிவேஷன் இன்டர்வியூ ஃபாலோ பண்ணி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் கங்கணம் கட்டி நின்னீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வழியே கிடையாது. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் தட் இஸ் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ஹெல்ப் டு சேஞ்ச் தர் லைஃப். ஹெல்ப் நீங்கள் நினைச்சீங்க, அதுதான் வந்து கரெக்ட். ஆனா நீ சொன்ன பத்தியில கங்கணம் கட்ட அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு, அது எனக்கு 100ல வந்து 1 பண்ணுவாங்களானாலே பெரிய விஷயமா தோணுது. மேபி 1 in a million. அகைன் நீ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் them to travel with you. இங்க அதுதான் அந்த டிஃபரன்ஸ். இல்ல நாட் எக்ஸ்பெக்டிங். அந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா நான் கங்கணம் கட்டுன்னு பண்ண போறேன் அப்படின்னா 1 in a million ஹார்டுன்னு நான் சொல்றேன் அது பண்றவங்க. அதுதான் இவங்க அந்த ப்ராசஸ்ல சொல்றாங்க. அது எப்படி பண்ண வைக்கணும்ன்றது தான் இந்த புக்கோட ஒரு ப்ராசஸ். பட் அதுக்கு வந்து நம்மளுக்கு உன்னோட நீடு கிடையாதுல்ல. இப்ப நீ அதை தான் என்ன சொல்றேன்னா, சைக்காலஜிஸ்ட், இப்ப நீ ஒரு கரியர் கவுன்சிலரா இருக்க, நீ ஒரு மத தெரசாவா இருக்க அப்படின்னா கரெக்ட். இந்த புக்கே அவங்களுக்கு தான், நம்மளுக்கு கிடையாது. அதான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆமா இல்ல அது கரெக்ட். ஸோ இப்ப நான் சைத்தன்யா கேட்ட மாதிரி இப்ப பேரண்ட்ஸ் இவங்கன்னா டயட் ஃபாலோ பண்ணணும்னா நான் போய் ரொம்ப நான் சொல்ல மாட்டேன். அவங்க ஏதாவது வலிக்குது அப்படின்னு அவங்களோட கன்சர்ன் சொல்லும்போது சைத்தன்யா சொன்னது என்னன்னா, நானுமே இந்த புக் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னா, 1 ஃபார் அஃபிஷியல் 1 ஃபார் பர்சனல். இப்போ அந்த டயட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறதே என் குழந்தை தான், என்னோட ஒய்ஃப் தான், என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லும் போது டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு டிராவல் வித் தம். ஒரே வீட்டில் இருக்கீங்க, ரத்த சம்பந்தம் இருக்கு அப்படின்னும் போது they are not stranger to you. So naturally you have a need to change them. So அப்போ you are going to travel with them. On top of that இவன் சொல்ற அந்த ப்ராசஸ்ல நீ மாஸ்டர் பண்ணிட்ட அப்படின்னா டெஃபினட்டா உன்னால அவுட்கம் பார்க்க முடியும். பிகாஸ் தட் இஸ் ஃபார் சேஞ்ச் இல்ல, திஸ் இஸ் ஃபார் யுவர் இமிடியட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பண்ணும்போது நவ் யூ ஹாவ் அ டெண்டன்சி டு டிராவல் வித் ராதர் தேன் நீ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட போயிட்டு இல்லை ஒரு அக்கௌண்டன்ஸ் வச்சிருக்கிட்ட போயிட்டு நீ வந்து ஒரு சேஞ்சை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கும் உன் குழந்தைகிட்டயே நீ பார்க்கணும்னு நினைக்கிறது. பிகாஸ் தட் இஸ் யூ ஆர் எ மென்டர் நவுல. இப்போ என் குழந்தைக்கு நான் தான் மென்டர், நான் தான் ஃப்ரெண்ட், நான் தான் கார்டியன். ஐ ஆம் கோயிங் டு டிராவல் வித் ஹிம் ஃபார் another 20 years. Because parenting is a 20 years workshop. Okay. So அப்படின்னு பண்ணும்போது அங்க வந்து இந்த புக்கை வந்து நான் வந்து தேடுறேன். அகைன் நான் வந்து என் வேலையை வந்து நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நான் தக்க வச்சுக்கணும். இப்ப திரும்ப நீ சொல்றது எங்க ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீ சீடிங் பண்ணாம விட்டுட்டனா தான் இதை நீ போய் இப்ப பண்ணணும். நீ ஆல்ரெடி சீடிங் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிருந்தா அது அப்படிதானே. பேஸ் நீ போட்டனா பிரச்சனை கிடையாது. சீடிங் இல்லாம நீ சேஞ்ச் பண்ணனும் அவங்களுக்கு இது பிரச்சனை. அங்கதானே உங்களுக்கு தட் இஸ் ஆப்வியஸ். இப்ப சீடிங்னா போட்டோம்னா நான் ஒரு 1 சிட்டிங் 30 minutes போட்டாலே சேஞ்ச் நடந்துரும், நான் வந்துட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஸோ அந்த சீடிங் இல்லாத இடத்துல தான் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம். இந்த மோட்டிவேஷன் இன்டர்வியூனா பண்ணி சீடிங் போடுறதுமே வந்து சின்ஸ் யூ டிராவல் வித் யுவர் டாட்டர்னால தான் அது நடந்தது. டிராவலிங் இல்லாம எப்படி நடக்கும்னு நான் சொல்றேன் நான். அது கரெக்ட். அதே நம்ம இன்டென்ஷனலா பிளான் பண்ணி டைம் அலோகேட் பண்ணி பண்றோம். தே ஆர் ஆல்சோ வில்லிங் டு டிராவல் வித் அஸ்.
எஸ் அந்த பீரியட்ல சீடிங்ல. பட் எஸ் சீடிங் மிஸ் ஆனாதான் நீ சொல்ற இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். கரெக்ட் எக்ஸாக்ட் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். பிகாஸ் உன் பையனோ பொண்ணோ வந்து தே டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ் ரேதர் தென் டிராவலிங் வித் யூ. ஸோ அந்த ஆமா, இடத்துல வந்து நீ அவனை புஷ் பண்ணணும், நீ அந்த ஒரு வழி உனக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்ககிட்ட தான் டிராவல் பண்ணி ஆகணும். த எஸ், வே யூ லிவ் யுவர் லைஃப் தட் இட் செல்ஃப் எக்ஸாக்ட்லி ஒரு முடிஞ்சு பயங்கரமான போச்சு. ப்ரைமிங் அவங்களுக்கு. ஸோ அது ஆமா, வந்து ஈஸியா நடந்துரும். யா ராஜி, இப்போ இந்த டாபிக்லாம் வந்து நிறைய திங்க் பண்ண வைக்குது. அதாவது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம திங்க் பண்ணாலே வந்து தெரிஞ்சிடும். மெயினாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா நம்ம கை பரபரன்னு அரிக்குது ஒரு அட்வைஸ் அப்படியே போட்டு சொல்றதுக்கு தான். பட் ஆனால் அது எஃபெக்டிவாகவே இருக்க போறது இல்லை அப்படின்றது வந்து நம்ம அனுபவத்திலேயே எனக்கு தெரியுது. பட் இதுவும் இப்போ நீங்கள் சொல்றதும் வந்து இட் மேக் சென்ஸ். ஸோ அதை வந்து மாற்றிக்கணும். அதான் நிறைய திங்க் பண்ணணும் சி நீங்க மாத்த சொன்னதே. தேவையில்ல சங்கர். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் திருக்குறளே கோட் பண்றேன். ஸோ திருக்குறள்ல வந்து அந்த அறம் அறம் அறம்னு ஃபர்ஸ்ட் ஃபுல்லா அறத்தை பத்தி தான் பேசுவாரு. ஆனா எனக்கு ஒரு ஏய் அறம்னா என்ன அப்படின்னு சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு குறள்ல சொல்லுவாரு, உனக்கு எது வந்து உன் இன்டென்ஷனுக்கு நீ கரெக்டா ஒன்று பண்றீல்ல. இப்போ நீங்க பண்றத நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க, அதை நான் வந்து நக்கல் அடிக்கலாம். இவர் வந்து நீங்க போட்டோ பிடிச்சி போட்டீங்கன்னு வைங்களேன், இவர் சும்மா லைக்ஸ் வாங்குறதுக்கு தான் வந்து பண்றாரு அப்படின்னு நான் என்ன வேணா நக்கல் அடிக்கலாம், ஓகேங்களா, கலாய்க்கலாம். பட் நீங்க ஒரு இன்டென்ஷனோட பண்ணுவீங்கல்ல, அதுதான் அறம். நான் என்ன நினைக்கிறேன்றது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க என்ன இன்டென்ஷனோட ஒரு ஹெல்ப் பண்றீங்களோ, என்ன அப்ரோச் பண்றீங்களோ, அதுதான் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் வந்து ஒரு அட்வைஸ் சொல்றேன், அதனால வந்து ஒரு சேஞ்ச் நடக்க போறது இல்லைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும், என்னோட ஒரு மன திருப்திக்காக என்னால வந்து இவனுக்கு இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண முடியும், என்னால இவனுக்கு 5 ரூபா தான் போட முடியும் அப்படின்றது வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் மை லைஃப் இஸ் ஆல் அபவுட்ல. எனக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு இருக்குது 24 மணி நேரம் தான், நான் தூங்குறதே 5 மணி நேரம் தான் அப்படின்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாரோட பிரச்சனையும் நம்ம மண்டைக்குள்ள போட்டுக்க முடியாது. எல்லாரோட பிரச்சனையும் நான் டிராவல் பண்ணி தீர்க்க முடியாதுல்ல. ஸோ அது வாய்ப்பே கிடையாது. அதனால வந்து என்ன முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். ரொம்ப தீர்க்கமா வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர், என்னோட ஒரு க்ளோஸ் சர்க்கிள், என்னோட ஒரு அஃபீஷியல்ல வேலை செய்ய ரியலாவே இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்க வந்து ஆத்மபூர்வமா நான் சொன்ன மாதிரி கங்கணம் கட்டின்னு இருக்கீங்க அப்படின்னா, அவுட்கம்க்கு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அப்படிதான் நான் வந்து இதை பார்க்குறேன். மேக் சென்ஸ்.